கண்ணா எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? PGBP கரெக்டா? ஓவர்வியூ என்னடா? Section 28 is chargeability section, Section 29 is computation, deductions, Section 32, 37 கரெக்டா? சொல்லுடா. deductions Section 32, 37, 40 வந்து see these deductions Section 30 ல இருந்து 37 ல சொல்ற deductions என்ன சொல்றாங்கன்னா, நீ P&L ல ஃபுல்லா அலோவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் டிஸ்அலோவ்டு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னா செக்ஷன் 40ல இந்த எக்ஸ்பெண்டிச்சரை நீ அக்கௌண்டிங்ல அலோவ் பண்ணியிருப்ப, ஆனா டாக்ஸேஷன் பர்பஸ்க்கு தீஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர் நாட் கன்சிடர் ப்ராஃபிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகேவா? பிகாஸ் வர ப்ராஃபிட் மேலே தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணோம். டேக்ஸ் கால்குலேஷனுக்கு இந்த செக்ஷன்ல சொல்லி இருக்கிற எக்ஸ்பென்சஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் செக்ஷன் 48 எக்ஸ்பென்சஸ் ஆக்சுவலாக அது உன்னோட ரியல் எக்ஸ்பென்சஸ், ஆனால் ஏதோ சர்டன் சர்க்கம்ஸ்டன்ஸில் தீஸ் கெட்ஸ் நாட் அலோட். புரிஞ்சுதா? அண்ட் செக்ஷன் 41 இஸ் டீம்டு பிஜிபிபி. டீம்டு பிஜிபிபின்னா என்ன? ஆக்சுவலி அதில் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்க்கான நேச்சர் இருக்காது பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக, பட் பிகாஸ் ஆஃப் சம் reasons it is deemed as a PGBP income. And other provisions la section 43A, 43B, 43CA எல்லாம் பார்ப்போம். இந்த 43CA எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அன்கோட்டட் ஷேர்ஸோட இது அந்த செக்ஷன் என்ன? 50CA. 43CA கேபிட்டல் கெயின்ஸ் படிக்கும் போது ஒரு இடத்துல பார்த்தோம். 43 AD பார்த்தோமா, 35 AD பார்த்தோமா? பார்த்தோம். பிரேக்ல கண்டுபிடிச்சு வை, ஒரு ட்ரீல போட்டிருப்போம். இட் கோஸ் அண்டர் 43CAன்னு. ஓகேவா? அது எந்த ட்ரீன்னு கண்டுபிடிச்சு வைங்க. ஓகே. அண்ட் tax provisions, see tax and audit provisionsல இந்த sections பார்ப்போம்டா. These are the last units, sorry sections of this chapter. இந்த chapter வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்னா that whole PGBP gets over. ஓகேவா? so 44AA என்ன செக்ஷன்னா கம்பல்சரி மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். see அவன் சில லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸும் பிஸ்னஸும் சொல்லியிருப்பான். சரியா? அவன் சொல்ற கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா we have to compulsorily maintain the books of accounts. நம்ம P&L பேலன்ஸ் ஷீட் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அப்பனா தான் நம்ம ஐடி ஃபைலே பண்ண முடியும். சரியா? அண்ட் 43AB கம்பல்சரி ஆடிட் பண்ணணும். இப்போ ஒரு சேலரிட் எம்ப்ளாயி இருக்கானா அவன் ஆடிட் பண்ணி ஆடிட்டரோட ரிப்போர்ட் போடணுமா? ஆடிட் ரிப்போர்ட் போட்டு சைன் வாங்கணுமா? ஒரு சேலரிட் எம்ப்ளாயி அவனே ஐடி ஃபைல் பண்ணிக்கலாம், ஆடிட் ரிப்போர்ட் போட தேவையில்லை. அப்போ ஆடிட் ரிப்போர்ட் போடணும்னா சில அப்ளிகபிலிட்டி இருக்கு, கம்பல்சரி நீங்க ஆடிட் பண்ணணும்னு சொல்றான். And 44 AD, ADA, AE are called as presumptive taxation. சரியாடா? இது முடிஞ்சுனா unit gets over. Okay, so yesterday we started with charging section under PGBP. First what are all considered as a PGBP income? Profits and gains from business or profession. Second, duty free replenishment certificate. In case assessee is doing export na cash compensation received, subsidy received, duty drawback na enna tax refund received, and நம்மட்ட இருக்க டியூட்டி என்டர்டெயின்மெண்ட் பாஸ்புக்கையோ இல்லை டியூட்டி ஃப்ரீ ரெப்ளேஸ்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸை சேல் பண்ணும் போது வர ப்ராஃபிட்ஸ் will become our PGBP income, as well as any profit on sale of import entitlement license. கரெக்டா? அதாவது நான் என்ன சொன்னேன், 100 crores நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம்னா நமக்கு லைசன்ஸ் கொடுப்பான், நீ இம்போர்ட் பண்றது 50 crores தான் இம்போர்ட் பண்ணணும்னு. திஸ் இஸ் ஆஸ் பர் ரூல்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். 100 crores நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு 100 crores இம்போர்ட் பண்ண முடியாது, நம்ம எக்கனாமி பேலன்ஸ்டா டெவலப் ஆகாது. கரெக்டா? ஸோ எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கிற வரைக்கும் we will have a economic development. அப்போ உனக்கு 50 crores வரைக்கும் தான் லைசன்ஸ் கொடுப்பான் டு இம்போர்ட். நீ இம்போர்ட் பண்ண விரும்பலன்னா அதை நீ ஒரு அமௌண்ட்டுக்கு இன்னொருத்தனுக்கு வித்தரலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே வர ப்ராஃபிட் will be considered as your PGBP income. Fourth point,
In relation to the business or profession, you are receiving any gift, benefits or perquisites either in cash, kind or partly in cash or kind from any person or from your client. உன்னோட client கிட்ட இருந்து relating to your business or profession. சரியா? இப்போ தீபாவளி அன்னைக்கு நம்ம மாமா வந்து நம்மளுக்கு ஒரு பவுன் நகை கொடுக்கறாருன்னா that is not our PGBP income. அவர் கொடுக்கறது நம்ம ரிலேட்டிவ் முறையில் அஃபெக்ஷனா அக்கேஷனுக்கு கொடுக்கறாரு. கரெக்டா? கரெக்டா? இட் வில் பி டாக்ஸ் அண்டர் எங்க? IFOS. ஆனா பிஜிபிபி இன்கமா கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனா நம்ம கிளைண்ட் வந்து நமக்கு ஒரு டாக்ஸ் சேவ் பண்ணதுக்கு ஒரு 2 பவுண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா ஈவன் இஃப் இட் இஸ் இன் கைண்ட் இட் வில் பி கன்சிடர்ட் as your பிஜிபிபி இன்கம். ஒரு லேண்ட் ரோவர் கார் வாங்கி தராரு, தென் ஆல்சோ பிஜிபிபி இன்கம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? And amount received under keyman insurance policy, that amount is received by the employer na அவரோட கையில that is a PGBP income. If it is received by employee na it is a salary income, no employer employee relationship, but amount is received from keyman insurance policy அப்படினா income from other sources consider பண்ணிக்கணும். ஓகேவா கண்ணா? So in a partnership firm, between the firm and the partners there is no employer employee relationship. So anything means any remuneration, interest or commission received by the partner from the partnership firm is not a salary definition, does not comes under salary. Salary பார்க்கும்போதே partnership firm ல partners receive பண்றது is not a salary or profit in lieu of salary ன்னு பார்த்திருப்போம். ஓகேவா? ஏன்னா prima facie பார்க்கும்போது these guys are the owners of the firm. கரெக்டா? இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம இங்க தான் போடுவோம், P&L appropriation அக்கவுண்ட்ல தான் போடுவோம். These are appropriations and not charges. கரெக்டா கண்ணா? அப்படி இருக்கும்போது இவங்க கையில இதெல்லாம் என்னன்னா யாரோட கையில? பார்ட்னர்ஸோட கையில இதெல்லாமே பிஜிபிபி இன்கமா தான் கன்சிடர் பண்ணணும். கிளியரா? கிளியரா? And stock and trade is converted into capital asset அப்படின்னா on the date of conversion, what is the FME of the stock co? That will be considered as your PGBP income. Padama? Yes or no? And non-compete fees received for not doing anything relating to business or profession, that is also your PGBP income. Amount received for not sharing know-how, patent, copyrights and license, இதுக்கெல்லாம் நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்றனாலும் that is our PGBP income. Any compensation for termination or modifications of terms and conditions of a business contract. சரியா? இப்போ நீயும் நானும் ஒரு ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் போடுறோம். நாளைக்கு சாயந்தரம், இன்னைக்கு சாயந்தரம் மழை வந்துச்சுன்னா நீ எனக்கு கொடுக்கணும்னு, நீயே என்ன பண்ற? போய் ஆர்டிஃபிஷியலா மழை வர மாதிரி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் போய் க்ளவுட்ஸ்ல பண்ணி வச்சிடுற. Is this a violation of condition? இந்த வயலேஷனுக்கு நீ ஒரு காம்பன்சேஷன் எனக்கு கொடுக்குற. Is it a PGBP income to me? மா, நம்ம ஒரு கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் போடுறோம்டா. கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் இஸ் a contract, no? ஆமாவா? இதுல நம்ம என்ன போடுறோம்? கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். On the occurrence of event or non-occurrence of event, the contract becomes effective. நான் என்ன சொல்றேன்? மழை வந்துச்சுன்னா this is our settlement னு சொல்றேன். ஓகேவா? நீ என்ன சொல்ற? மழை வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு we can artificially create rain. ஆமாவா இல்லையா? நீ போய் கிளவுட்ஸ்ல அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணிடுற, மழை வந்துருது. நான் கண்டுபிடிச்சிடுறேன் மழை ஆக்சுவலி நார்மலா வரல, நீ ஏதோ வேலை பண்ணி தான் இந்த இடத்துல ராயப்பேட்டா IOA காம்ப்ளெக்ஸ் மேல மட்டும் மழை வர வச்சிருக்கேன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ ஐ எம் creating a litigation against you. அதுக்கு நீ ஒரு காம்பன்சேஷன் எனக்கு கொடுக்குற. Is that compensation is a PGBP income to me? Divya? Business? இல்ல. நீங்க? Any compensation received for the violation of terms and terms or modification of terms தான். நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல நீங்க எனக்கு கொடுக்கிற காம்பன்சேஷன் இஸ் a PGBP income in my hands. ஏ see,
contract should be in relation to the business. Contract should be, நம்ம இப்ப போட்ட மழை பெய்யற கான்ட்ராக்ட் இஸ் இன் ரிலேஷன் டு அவர் பிசினஸா? உனக்கும் எனக்கும் வேலை பொழப்பு இல்லாம உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ போட்ட கான்ட்ராக்ட் இது. கரெக்டா? திஸ் கான்ட்ராக்ட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட் ரிலேட்டிங் டு அவர் பிசினஸ் டேர்ம்ஸ். நேத்து என்ன பண்ணாங்க, டெஸ்லா கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க, 500 crores கொடுத்து உன்னோட பேட்டன்ட்டும் உன்னோட நோஹவை என்னோட காம்படிட்டர் யாருக்கிட்டையும் விற்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. திஸ் இஸ் அ பிசினஸ் கான்ட்ராக்ட். ஆனா என்ன பண்ணிட்டான் டெஸ்லா, அவன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணிட்டு அவனோட காம்படிட்டருக்கும் நோஹவை கொடுத்துட்டான். இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸா? அப்ப டெஸ்லா அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தானா? This compensation is relating to the business terms. Correctada? Then it becomes a PGBP income. Namma pota contract is not a business contract. So it will not be taxed under PGBP head. Clear? And any income derived by the trade professional, similar associations from the specific service provided for its members. Correcta? And club income received in ordinary normal services is not taxable in India. Amava. But ஏதோ ஒரு special services given to members காக amount profit income வந்திருக்கு அப்படின்னா that amount becomes taxable. Clear? Assessee is engaged in the business of letting out of residential house property na it is a house property income. Assessee is engaged in the business of letting out of commercial property na it is a PGBP income. Ma, see, I am a real estate guy. சரியாடா? என் வேலையே என்ன, ஒரு வீடு கட்டி இல்லைன்னா ஒரு வீடு வாங்கி சேல் பண்றதுதான். ஆமாவா? எய்தர் ஒரு வீடு கட்டிட்ட, this house is a stock and trade for me-ஆ? ஆமாவா இல்லையா? இட் இஸ் அன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இல்ல, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். இது குடிதான் இருக்க போறாங்க. திஸ் இஸ் அ ஸ்டாக் அண்ட் ட்ரேட் டு மீ. கரெக்டா? இது விற்காமலே இருக்கு ரொம்ப நாளா. ஓகேவா? நான் என்ன பண்றேன், சரி விற்கிற வரைக்கும் நம்ம வச்சிருந்துருக்கலாம், நம்ம கிளைண்ட் காமிச்சிட்டே இருக்கலாம். விற்கிறப்ப விற்கட்டும், இப்போதைக்கு இதை வந்து என்ன பண்ணிடலாம், ரெண்டலுக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெனண்ட்டை உள்ள வச்சுட்டேன். இப்போ இந்த டெனண்ட் எனக்கு என்ன கொடுப்பாரு, ரெண்ட் கொடுப்பாரு. கரெக்டா? see this house is a stock and trade to me. இப்போ இந்த ஸ்டாக் அண்ட் ட்ரேடா இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு ரெண்டல் இன்கம் வருதுன்னா அது என்னோட பிஜிபிபி இன்கமா இல்ல என்னோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமா? prima facie நீ அது என்னோட ஸ்டாக் அண்ட் ட்ரேட், இட் இஸ் a ஸ்டாக் ரிலேட்டிங் டு மை பிசினஸ் நீ பாப்பியா இல்ல ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்றத ஃபேஸ் ஆஃபா பாப்பியா? திவ்யா மா, it is a residential house property தான். புரிஞ்சுதா? even if that residential house property is held as a stock and trade by that owner, he has let out that house property na rent received is taxable under the head house property தான். புரிஞ்சுதா? கிளியராடா? சொல்லுடா. ஓகே, ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ்? 11 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னு, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், profits are gained from business or profession, exportல இருக்கிற cash compensation received, subsidy received, duty drawback received, or on the sale of duty entitlement passbook and duty free replenishment certificate. இதுக்கு மேல வர profits are all considered as my PGBP income. Third point, import entertainment license. Fourth point, anything related to my business or profession, gift, benefits or perquisites received either in cash, kind or partly in cash or kind. Keyman insurance policy received by employer is alone considered as a PGBP income. Partnership firm la irundhu partner is receiving salary, bonus, commission, interest. These are all considered as a PGBP income in partner's hands.
non-compete fees relating to not doing any activities relating to the business. அப்புறம் stock and trade is converted into capital asset. clubல ஸ்பெஷல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் அது அப்போ எனக்கு ஏதாவது இன்கம் வருது அப்படின்னா தட் இஸ் டாக்ஸபிள். கரெக்டா? தென் violation of or modification of terms and conditions relating to the business contract, any compensation received na, that compensation becomes PGBP income. Correct? Next, house property. In case of house property, if it is let out as a residential house property abdina, that residential rental income is my house property income and not a PGBP income. Clear? Okay, then we started off with speculation business. What does mean by speculation business? Actual delivery illama ஒரு ஷேரோ கமோடிட்டிஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிரான்சாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருப்போம், பையிங் அண்ட் செல்லிங்ல இன்வால்வ் ஆயிருப்போம். கரெக்டா? இன் கேஸ் ஆஃப் நார்மல் லாஸ் இட் கேன் பி கேரி ஃபார்வர்ட் ஃபார் நெக்ஸ்ட் 8 years and it can be set off against any head other than salary. Correct? But speculative loss can only be set off against speculative income and this loss can only be carry forward for next 4 years. Correct? And which are all not considered as a speculative business? Derivatives, commodity derivatives, hedging contract and forward contract. Okay வா மா? இங்க பாரு, இந்த சிடிடினா என்னன்னா, இந்த கமோடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் இருக்குல்லடா, இது கமோடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். எஸ்டிடினா என்னன்னு பார்த்தோம், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸா, இது கமோடிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ். இன் கேஸ் ஆஃப் கமோடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் சிடிடி இஸ் பெய்ட் அப்படின்னா தான் இட் இஸ் நாட் அ ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ். புரிஞ்சுதா? இன் கேஸ் ஆஃப் கமோடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் சிடிடி is paid na da not a speculative business. Transaction tax is not paid na, it becomes a speculative business. Clear? எழுதிக்கோ, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோ. Make it fast. In case of commodity derivatives CTT அப்படின்னா என்ன, commodity transaction tax is not paid அப்படின்னா it becomes a speculative business. If it is paid, then it is not a speculative business. Done? Next, deduction sections and allowable deductions 32, 37. We started off with section 30. Correct? Rent, rates, repairs, insurance paid for எதுக்கு, building க்கு மேல. Correct ஆ? Yes or no? So this expenses incurred or paid by the owner அப்படின்னா, owner தான் owner of the property, building. அவருக்கு அவரே ரெண்ட் கொடுத்துக்க முடியுமா? If you are being the owner of the property, then in your P&L நீ அக்கவுண்டிங்ல ரெண்ட்னு வேணா போட்டுக்கலாம். பட் என்ன பண்ண முடியாது, டாக்ஸேஷன் பர்பஸ்க்கு these are not allowed. கிளியரா? இன் கேஸ் ஆஃப் கேபிட்டல் ரிப்பேர்ஸ்னாலும் என்ன பண்ண முடியாது, நம்ம எக்ஸ்பென்சஸா கிளைம் பண்ண முடியாது. இட் should be capitalized and depreciation can be claimed on that. கரெக்டாடா? See, rent and taxes, even if it is levied by the foreign government, then also it is allowed as a deduction. புரிஞ்சுதா? ஓகேவா? And rent and next section 31, rent and insurance of plant and machinery and furnitures. Section 30 யாருக்கு, rent, rates, taxes, insurance paid for building. Section 31, rent and insurance paid for rent, repairs, insurance paid for plant and machinery and furnitures. Okay va? Listen, if expenses is incurred by the owner, okay vada, plant and machinery ko furnitures ko owner is அவரு தான் owner of that plant and machinery, அவருக்கு அவரே ரெண்ட் கொடுத்துக்க முடியுமா? இட் இஸ் நாட் அலவுட். ஆனா டெனன்ட், நான் உங்ககிட்ட பிளான்ட் அண்ட் மிஷினரிய ஹையர் பண்ணியிருக்கேன், ஓகேவா, ஐ எம் கிவிங் யூ ரெண்ட், தென் தட் ரெண்ட் இஸ் அலவுடு டு மீ. நான் அதை என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்சஸா கிளைம் பண்ணிக்கலாம். கிளியரா?
ஓகேவா? அண்ட் இன்சூரன்ஸ் நீ பே பண்ணாலும் சரி, ஓனரா இருந்து நான் பே பண்ணாலும் சரி, யார் பே பண்றோமோ தட் கை கேன் கிளைம் இட் as an எக்ஸ்பென்ஸ். புரிஞ்சதா? அண்ட் ரெவென்யூ ரிப்பேர்ஸ்னா ரெண்டு பேருமே கிளைம் பண்ணிக்கலாம். யாரு அந்த ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்றாங்களோ தட் பர்சன் கேன் கிளைம் தட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. இட் should be capitalized and again depreciation தான் அதுக்கு மேல கிளைம் பண்ணணும். கிளியரா? ஓகே. see, repairs include in the capital repair revenue repair னு சொல்றோம்லக்கனா, that repairs includes renewal and renovation of this plant and machinery or furniture or building. கரெக்டா? repair என்ற வார்த்தை includes renewals and renovation but not a replacement or reconstruction. replace பண்றோம் இல்ல reconstruct பண்றோம்னா அதுக்கு பேர் என்ன? that is a capital expenditure. ஆமாவா? எஸ் ஆ நோவா? சொல்லுடா. so that capital expenditure is not allowed. clear? And if asset is used for the part of a year, ma, see, we have purchased a plant and machinery da, furnitures. clear? we have used it for the part of the year abdinalo, then also full deduction is allowed. ma, நான் ஒரு asset வாங்கியிருக்கேன், ஓகேவா? இன் அக்கவுண்டிங்ல நீ டெப்ரிசியேஷன் அலோவ் பண்றன்னு வச்சுக்கோ, ரெடி டு யூஸ் பாப்பியா, புட் டு யூஸ் பாப்பியா? நீ ஒரு ஏசி வாங்குற, இன்ஸ்டால் பண்ண உடனே அதுக்கு டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணிடுவியா, இல்ல நீ அதை ஒர்க் ஆன் பண்ணி யூஸ் பண்ணும் போது தான் டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணுவியா? நீ வாங்குறத மார்கழி மாசம் வாங்கிற ஒரு ஏசி, புரிஞ்சுதா? மார்கழி தை வரைக்கும் குளிரா தான் இருக்கு. நீ வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ண உடனே டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவியா, இல்லாட்டிக்கு நீ அது பிப்ரவரியில தான் ஆன் பண்ணுவ, பிப்ரவரியில இருந்து தான் டெப்ரிசியேஷன் போடுவியா? எதுல? அக்கவுண்டிங்ல. ஆனா இன்கம் டாக்ஸ்ல பிப்ரவரி ஓபன் பண்றல, when it is put to use தான் அதுக்கு மேலான டிரெக்ஷனே நீ கிளைம் பண்ண முடியும். see, you have incurred some expenditure, ஓகேவா? irrespective of இங்க ரிப்பேர்ஸ்க்கு மட்டும் சொல்ற, டெப்ரிசியேஷனுக்கு வேற, ஓகேவா? நீ கொஞ்ச நாளைக்கு தான் அது யூஸ் பண்ணியிருந்த அப்படின்னாலும் இங்க ப்ரொபோர்ஷனேட்டான எக்ஸ்பென்சஸ்லாம் எடுத்துக்க மாட்டோம். whatever the expenses is fully incurred, that can be fully claimed. clear? copy down சீக்கிரம். நேற்று செக்ஷன் 30 தாண்டா எழுதணும், தூங்குதுரா. சீக்கிரம். Done? Fast.
Oh, so section 30, rent, rates, repairs, insurance of building. Section 31, rent, repairs and insurance for plant and machinery and furnitures. Fast. Done. Next பார்க்கலாமா? Section 32, depreciation. கண்ணா, you will show shorta receive an adjustment. Depreciation adjustment இல்லாத question paper இருக்காது. சரியா? And இப்போ இருக்கிற அந்த டிடக்ஷன் செக்ஷன்ஸ்லேயே பெரிய செக்ஷன்னா அந்த டெப்ரிசியேஷன் செக்ஷன் தான். மற்ற எல்லாமே குட்டி குட்டி தான். ஒரு 4 லைன் 5 லைனில் தட் செக்ஷன்ஸ் வில் கெட் ஓவர். இருக்கிறதுல இது ஒன்று தான் பெருசு. நீ டெப்ரிசியேஷனை படிச்சுட்டு அப்படின்னா பிஜிபிபியில் 30% படித்த மாதிரி. அவ்வளோ பெருசு இல்லை, பட் இருக்கிறதுலே இந்த பெரிய செக்ஷன் இன் பிஜிபிபி. புரிஞ்சுதா? அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, depreciation, is it an optional thing or a mandatory thing? Depreciation provide பண்றது is a mandatory-யா? அக்கவுண்டிங்லையா இன்கம் டேக்ஸ்லையா? ரெண்டுத்துலையுமே it is a mandatory thing. depreciable assetனா நான் depreciable assetன்றது எது மட்டும்தான்? லேண்ட் மட்டும்தான் நான் depreciable asset. ஈவன் ஃபார் intangible assets என்ன பண்றோம்? amortization பண்றோம். கரெக்டா? ஸோ in case of assets other than land, every assets are to be depreciated. It is mandatory. Clear? So in the depreciation section la என்னலாம் பாப்போம் அப்படின்னா computation of depreciation, rates of depreciation. In the rates is per income tax act. Okay va? Okay va? And additional depreciation, actual cost of asset and unabsorbed depreciation na என்னன்னு பாப்போம். Clear? Okay ba? So first, what is mean by depreciation? Depreciation is the reduction in value of the asset over the period of time due to wear and tear. படிச்சமா definition? Yes or no? Depreciation is the reduction in value of the asset over the period of time due to wear and tear. Condition to claim depreciation on the asset, ரெண்டு condition கண்ணா. எப்படி capital gain னா ரெண்டு வார்த்தை இருக்கணும். என்னது? கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபரா? நீ டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணும் அப்படின்னாலும் ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் நீ என்னவா இருக்கணும்? ஓனர் ஆஃப் த அசெட்டா இருக்கணும், எய்தர் ஹோலி ஆர் பார்ட்லி. அது எப்படி? ஹவு கேன் யூ பி த பார்ட்லி ஓனர் ஆஃப் அசெட்? பார்ட்னர்ஷிப்பா? பார்ட்னர்ஷிப்ல ஐ எம் பீயிங் அ பார்ட் ஆஃப் த ஓனர் தான். ஆனா அசெட்டுக்கு நான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலையா, ஃபர்ம் தானே கிளைம் பண்றான். அப்படி சொல்ற. சரி, ஓகே. ஓ, இப்போ இப்போ நகை கடைக்காரன் நான் இருக்கேன், நான் ஒரு சேட்டு கடை வச்சிருக்கேன்டா, ஓகேவா? இப்போ நீ வந்து உன் தங்கத்தை அடகு வச்சிருக்க என்கிட்ட, யூ ஹாவ் பிளெட்ஜ்ட் இட், ஆமாவா? ஐ எம் ஹோல்டிங் தட் அசெட். அப்போ அந்த கோல்டுக்கு நான் கிளைம் பண்ணிப்பேனா டெப்ரிசியேஷன்? கோல்டு இஸ் அன் அப்ரிஷியேட்டிங் அசெட், பிரச்சனை இல்லை. இப்போ நீ உன்னோட
டூ வீலர் வச்சிருக்க, அதை என்கிட்ட வந்து அடகு வச்சிருக்க. இப்போ see this ownership means actual owner beneficial owner பாரு. see இப்போ பில்டிங் என் பேர்ல இல்ல, சரியா? எங்க தாத்தா என்ன சொல்லிட்டாருன்னா இதோட பெனிஃபிஷியல் ஓனர் இஸ் சரண்யான்னு எழுதி வச்சுட்டாரு, சரியா? நான் அதோட ஆக்சுவல் ஓனர் இல்ல, அதுல வர ரெண்டல் இன்கம்க்கு மட்டும் ஐ எம் அ பெனிஃபிஷியல் ஓனர். ஒரு அசெட் இருக்கு, அதோட ஓனர்ஷிப் என்கிட்ட இல்ல, டைட்டில் டீட் என் பேர்ல இல்ல, ஆனா அதுக்கான பெனிஃபிட்ஸ் மட்டும் என்கிட்ட இருக்குன்னா ஐ எம் பீயிங் த பெனிஃபிஷியல் ஓனர். இப்போ இந்த வீட்டுக்கு மேல நான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுமா இல்ல தாத்தா கிளைம் பண்ணுமா? ஏதோ ஒண்ணு சொல்லு, பரவாயில்ல. பட் ஐ எம் நாட் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அவன் என்ன சொல்றான், அசசி மஸ்ட் பி த ஓனர்னு சொல்றான், நான் தான் அசசி. சரி சொல்லு. அண்ட் இட் மஸ்ட் பி யூஸ்ட் இன் பிசினஸ்னு சொல்றான். என்னது? யூஸ்ட் இன் த பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். எய்தர் ஆக்டிவ் யூஸா இருக்கணும் இல்லைன்னா பாசிவ் யூஸா இருந்தாலும் சரிதான். இதுக்கு எல்லாத்துக்குமே வேர்டு பை வேர்டு பார்க்கலாம். நான் இப்போ உங்ககிட்ட கேட்ட கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்றேன். ஓகே, ஸோ டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணணும்னா ரெண்டு கண்டிஷன். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? ஐ ஷுட் பி த assessee should be the owner of the property either wholly or partly, correct? And second condition, it should be used in the business or profession. It should be actually put to use, not ready to use. Clear? Clear? And passive use அப்படினா என்னன்னா on the occurrence of some event only that asset becomes used. எப்போ லைட் போனாதான் நம்ம யூபிஎஸ் போடுவோம், கரெக்டா? ஃபயர் வந்தாதான் நம்ம அந்த எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? இது டெய்லி நம்ம இது ரெண்டையும் யூஸ் பண்ண போறது இல்ல. பட் an occurrence of some events only we are going to use it. இதுக்கு பேர் தான் என்னன்னா பாசிவ் யூஸ். அப்ப இந்த யூபிஎஸ் மேலையும் அண்ட் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மேலையும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஜென்செட் மேலையும் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். புரிஞ்சதா? யூசேஜ் வந்து யூஸ்ட் இன் தி பிசினஸா இருந்தா மட்டும் தான் நீ டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணணும். that use can be passive use also. நீ என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்றதா கூட இருக்கலாம். புரிஞ்சதா? புரிஞ்சதா? but it should be put to use. clear? clear? now depreciation as per accounting ல நீ என்ன பண்ணுவ? once it is installed, once it is ready to use, depreciation நீ claim பண்ணுவ. ஆனா in income tax only when that asset is put to use, நீ ஆக்சுவலா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சால் மட்டுமே depreciation போடணும். புரிஞ்சதா? புரிஞ்சதா? see sometimes we will do something in the மீஷோல, ஃபிளிப்கார்ட்ல, அமேசான்லலாம் ஆஃபர் வர டைம்ல நம்ம ஆர்டர் பண்ணி வச்சிருவோம். எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வில் டூ தட்ரா. ஆஃபர் வரப்ப மேக்கப் ஐட்டம் எல்லாம் வாங்கி வைப்பாங்க, பட் லேட்டர் ஆன் அதை யூஸே பண்ண மாட்டாங்க. சி அது மாதிரி ஏதோ ஒரு அசட்டை இப்போ எனக்கு அந்த ஆடி டைம் இல்லை அந்த தீபாவளி டைம் அப்போ ஆஃபர் இருக்கு, எனக்கு ஒரு கம்மி ப்ரைஸ்க்கு வருதுன்னு நான் வாங்கி வச்சிடுறேன். ஓகேவா? இந்த வருஷம் ஃபுல்லாக நான் யூஸே பண்ணலை, அடுத்த தீபாவளிக்கு தான் அந்த ஃபர்னிச்சரையோ இல்லை அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியோ நான் ஓப்பனே பண்ணுறேன். அப்ப எந்த வருஷம் நான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? நான் செகண்ட் இயர் தீபாவளி அப்பதான் நான் அதை யூஸே பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனா அக்கௌண்டிங்ல நீ ஒன்ஸ் இட் இஸ் ரெடி டு யூஸ் நீ என்ன பண்ணுவ? போட்டுருவோம். அப்ப எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவ? என்ன சமயம் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இல்ல எனக்கே புரியல. சி மா நீ P&L போடும்போது you will actually allow depreciation based on your accounting terms படி. ஆனா நம்ம ஃப்ரண்ட்ல கம்ப்யூட்டேஷன் பேஜ் ஒன்று வச்சிருப்போம், டோட்டல் இன்கம் கம்ப்யூட்டேஷன் பேஜ். சேலரியிலேருந்து எவ்வளோ, ஹெச்பியிலேருந்து எவ்வளோ, பிஜிபிபிலேருந்து எவ்வளோன்னு போடுவோம். ஓகேவா? ஆஸ் பர் P&L எவ்வளோன்னு போடுவோம்.
இதுக்கப்புறம் திஸ் ஆஸ் பர் P&L பேலன்ஸ் ப்ராஃபிட் இஸ் ஆஸ் பர் அக்கௌண்டிங். உன் அக்கௌண்டிங் ப்ராசஸ் வழியா அரைவ் பண்ண ப்ராஃபிட் எடுத்து இதுக்கப்புறம் உன் இன்கம் டேக்ஸ்ல இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவ. தென் யூ வில் அரைவ் அட் யுவர் taxable profit. clear in this place this adjustment will happen. ஓகேவா? see இந்த ப்ராஃபிட் நீ எப்படி அரைவ் பண்ணிருப்ப? இந்த டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணி, இப்ப அதை இங்க மைனஸ் ஆட் பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுபடி எவ்வளவு டெப்ரிசியேஷனோ அதை தான் நீ அலோவ் பண்ணுவ. கிளியரா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து தான், செகண்ட் இயர்ல இருந்து தான் யூ ஹாவ் டு அலோவ் டெப்ரிசியேஷன் ஃபார் த ஃபர்னிச்சர். கிளியரா? ஓகே. ஸோ அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் படி டெப்ரிசியேஷன் எப்ப இருந்து கொடுக்கலாம்? when the asset is ready to use. ஆனா இன்கம் டாக்ஸ் படி திரும்ப சொல்லுங்க, 5 டைம்ஸ் சொல்லுங்க. asset is put to use. asset is put to use, depreciation is allowed. சொல்லு. asset is, when the asset is put to use, depreciation is allowed. when the asset is put to use, depreciation is allowed. when the asset is put to use, depreciation is allowed. when the asset is put to use, depreciation is allowed. clear now depreciation optional or mandatory? it is a mandatory adjustment. clear? and based on the ownership of the asset, depreciation yaar claim பண்ணலாம்னு பார்த்தனா, if you are being the registered owner of the asset, you can claim depreciation. if you are being a beneficial owner, சொன்னல்ல தாத்தா எனக்கு பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும் அந்த அசெட் கொடுத்தாரு, then I also can claim depreciation. அவரும் claim பண்ண முடியாது, only the beneficial owner can claim. ஓகேவா? because எனக்கு அதுல இருந்து இன்கம் வந்துட்டு இருக்கா, அந்த பெனிஃபிஷியல் ஓனரா ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தாருல, அதுல இருந்து I am receiving income னா அதுக்கான எக்ஸ்பென்சஸையும் நான் ரெக்கார்ட் பண்ணுமா இல்லையா? அதான மேட்சிங் கான்செப்ட். சொல்லுடா. அப்போ I am being the beneficial owner னா என்ன பண்ணிக்கலாம்? on that asset I also can claim depreciation. clear? and asset is given on lease da, either operating lease ஆ இருந்தாலும் சரி, financing lease ஆ இருந்தாலும் சரி. புரிஞ்சதா? always யார் உனக்கு லீஸ்க்கு கொடுக்குறாங்களோ that person is called as lessor. கரெக்டா? lessor என்றது யாரு அப்படின்னா he is the owner of the asset. லீஸ்க்கு எடுக்கிறான்ல ஒருத்தன் வந்து, that person is called as lessee. ஆமாவா? உனக்கு கொடுத்திருக்க லீஸ், there are 2 leases டா, ஒன்னு ஆப்பரேட்டிங் லீஸ், ஃபினான்சிங் லீஸ். இது ரெண்டுல எந்த லீஸா இருந்தாலும் சரி. கிளியரா? only lessor can claim depreciation on that leased asset. புரிஞ்சதா? ஓகேவா இல்லையா? even if the asset is registered in lessee ஓட நேம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்திருந்தாலும் சரி. இப்ப சில அசெட் வந்து நான் லீஸ்க்கு எடுக்கும் போது இது என் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் நான் அதை யூஸ் பண்ண முடியும்ன்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்திருந்தால் கூட only the lessor can claim depreciation on that asset. புரிஞ்சுதா? ஓகேவா? and hire purchase transaction கேள்விப்பட்டிருக்கியா? என்னது hire purchase transaction? மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுக்கணும். லீஸ்க்கும் ஹையர் பர்ச்சேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபினான்சிங் லீஸ்ல உனக்கு சொந்தமாகுமே. ஓகே. ஸோ இப்போதைக்கு உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? லீஸ்ல the property won't become yours, but hire purchase la when you pay the last installment you are hiring an asset, you are not actually purchasing it, you are hiring. over the period of usage it becomes purchased. அம்மாவா இல்லையா? நீ ஹையர் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? மந்த்லி ரெண்ட் கொடுப்ப, இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுப்ப. இந்த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்னவாயிரும்? that asset becomes transferred, that ownership of that asset is transferred to the hire purchaser. அம்மாவா இல்லையா? யார் பர்ச்சேஸ் பண்றானோ அவன் தான் ஹையர் பர்ச்சேசர். அம்மாவா இல்லையா? see
இந்த இடத்துல இன் கேஸ் ஆஃப் லீஸ்ல எந்த டைப் ஆஃப் லீஸா இருந்தாலும் சரி the lessor can claim depreciation. ஆனா ஹையர் பர்ச்சேஸ்ன்ற வரப்போ ஒன்லி யார் அந்த ஹையர் பர்ச்சேஸ்க்கு எடுக்கிறாங்களோ ரெண்டலுக்கு எடுக்கிறாங்களோ அவன் மட்டும்தான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். ஐ எம் அசியூமிங் தட் நீ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எனக்கு கொடுக்கும் போதே இட்ஸ் அ டீம்டு ஓனர்ஷிப் மாதிரி, எப்படியும் அந்த ப்ராப்பர்ட்டி உன் கைக்கு வரதான் போகுது, அதனால நீ தான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த அசெட் நீ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணும்போது யூ கான் கிளைம் தட். ஓகேவா? ஆனா நீ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா this will is going to become your property ன்னு அசியூம் பண்ணி I'm allowing you depreciation. எடுத்துப்பாங்க. உன் புக்ஸ்ல இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஓகேவா? இத்தனை நாள் அந்த என் புக்ஸ்ல அதுக்கு டெப்ரிசியேஷன் நான் ரெக்கார்டே பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ நான் திரும்ப எடுத்துக்கிற அன்னைக்கு அதோட வேல்யூ என்னவோ ஐ வில் ரெக்கார்ட் தட். புரிஞ்சுதா? கிளியராடா? ஸோ இன் கேஸ் ஆஃப் லீஸ் யார் மட்டும் தான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணோம்? லெஸார். இன் கேஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேஸ் யாரு ரெண்டலுக்கு எடுக்கிறாங்களோ தட் பர்சன் ஃப்ரம் first installment, even though the ownership is transferred in the last installment, first installment லந்தே depreciation is allowed. beneficial owner ஆ இருந்தாலும் depreciation claim பண்ணிக்கலாம், registered owner ஆ இருந்தாலும் depreciation claim பண்ணிக்கலாம். lease transactionல என் asset லெஸ்ஸி பேர்ல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாலும் என்ன பண்ணலாம்? லெஸாரே depreciation claim பண்ணிக்கலாம். கிளியரா? ஓகேவா? அண்டர்ஸ்டுடா? எனி டவுட் so far? Okay, clear. And assessee has incurred capital expenditure on rented or leased building. சரியா? மா இது நம்மளோட rented building-ஆ? இதுல நம்ம ஒரு capital expenditure incur பண்றோம்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? Assessee should capitalize this amount. புரிஞ்சதா? யார் இன்கர் பண்றாங்களோ அவங்க அதை என்ன பண்ணா கேபிட்டலைஸ் பண்ணி அதுக்கு மேல டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். மேல பார்த்தோமா இல்லையா ரெண்ட் ரேட்ஸ்ல capital expenditure should be capitalized and depreciation can be claimed ன்னு பார்த்தோமா? அந்த பாயிண்ட் தான் இது. மா இந்த பில்டிங்கோட ஓனர் நான் இல்ல, நான் ரெண்டலுக்கு இருக்கேன், நான் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு நடுவுல பெரிய ஓட்டம் விழுந்துருச்சு, இதை சீலிங்கை க்ளோஸ் பண்றதுக்கோசரம் இட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நோ? ஓகேவா? இதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஒரு எக்ஸ்பென்ஸ்க்கு மட்டும் என்ன டீம்டு ஓனர் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டியா கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 10 lakhs இன்கர் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ, நான் தானே இன்கர் பண்ணேன், என் கையில தானே காசு போச்சு. அதை நான் 10 lakhs ஆல் ஆஃப் அ சடன் 2P&L போட முடியாது. 2P&Lன்னு 10 lakhs போட்டேன்னா என்ன ஆகும்? என் ப்ராஃபிட் ஆல் ஆஃப் அ சடன் டவுன் ஆகும். ஓகேவா? அதனால இது என்ன பண்றேன், இந்த 10 lakhsக்கு மட்டும் உன்னை டீம்டு ஓனரா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், நீ இதுக்கு மேல டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கோன்னு சொல்றான். கிளியரா? ஆமா, பிகாஸ் இட் இஸ் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரே 10 lakhs இன்கர் பண்ணிருக்கோன்னு வச்சுக்கோ, 10 lakhs போட்டுக்கோ. ஓகேவா? ஏன்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது அடுத்த வருஷமும் வரும். இதே 10 lakhs வரலனாலும் 9 lakhs வரும். புரிஞ்சுதா? ஆனா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லா வருஷமும் வராது. If it is a capital expenditure, capitalize that amount even though you are not a owner ஆ இருந்தாலும், and I am allowing depreciation on that amount. Clear? Clear? And depreciation on assets if it is partly owned by the assessee. மா ஒரு வீடு இருக்குடா, ஓகேவா? அப்பா பேர்ல 50% இருக்கு, என் பேர்ல 50% இருக்கு. சரியா? For this 50% நான் என்ன பண்ணிக்கலாம்? பில்டிங்னு காட்டி டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். கிளியரா? see asset used for both business and personal யூஸா இருக்கு. நான் கீழ் ஃப்ளோரை கடையா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், மேல ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
புரிஞ்சுதா? இந்த போர்ஷனுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம்? டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஹவுஸ் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. ஒன்லி ஃபார் கமர்ஷியல் யூஸ்டு ஃபார் எனி எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கு மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். கிளியர்? ஆன்லைன் புரியுதாடா? எனி டவுட்? ஸ்டார்ட் அப். தோப்பு காரணம் நல்லாலாம் போல. தூக்கம் வருதுன்னா தண்ணி குடுறா. ஓகே, என்னடா பேசிட்டு இருக்கோம்? டெப்ரிசியேஷன் ஆன் அசெட்ஸ். இஃப் ஐ எம் பீயிங் அ பார்ட் ஓனர் அப்படின்னா என்னோட ஷேருக்கு மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம்? டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அசெட் இஸ் யூஸ்ட் ஃபார் போத் பிசினஸ் அண்ட் பர்சனல் யூஸ். ஓ, அசெட் இஸ் யூஸ்ட் ஃபார் போத் பர்சனல் அண்ட் பிசினஸ் யூஸ் அப்படின்னா பர்சனல் யூஸ்க்கு நான் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. பிசினஸ்க்கான போர்ஷனுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம்? டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேவா? So these are the points for depreciation. எழுதிக்கிறீங்களா? Make it fast. Make it fast. Quick. Carry forward. Fast, fast. Make it fast.
மார்னிங் எழுதியாச்சா? என்னடா ஒரு நோட்டாவது முடிஞ்சா இல்லையா இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டுக்கு? நான் யாருக்குமே ஒரு நோட் ஃபுல்லாக முடியலையா? பிஜிபிபி முடியறதுக்குள்ள நோட் முடிஞ்சிடணும். முடிஞ்சிடும். நீ எழுதுறதுக்கு இன்னும் 4 சாப்டர் சேர்த்து எழுதலாம்டா. See, during this improve your handwritings also. சரியா? ஏன்னா இன்டரில் வந்து யூ ஹாவ் தியரி சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ, லா இருக்குது, ஆடிட் இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களோட ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருந்தால் தான் அந்த பேப்பர்ஸ்லாம் மார்க் ஸ்கோரிங் பண்ண முடியும். ம். இனிமேல் எழுதுறவனுக்கு புரியறத விட படிக்கிறவனுக்கு புரிஞ்சாதான் சரியா போகும். ஃபாஸ்ட். ம். Those are types.
எவ்வளோ நேரம்? 20 minutes half an hour? இல்லை, நீங்கள் வெளியே போய் சாப்பிடணுமா? நீங்கடா சாப்பிட்டாச்சா? ஓ, then it will take 20 minutes break. Okay, 20 minutes break da. Okay.
ஓகே, புரியல எனக்கு. நோ, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன். இப்போ என்ன பார்த்தோம்? யாரெல்லாம் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலான்னு பார்த்தோம், கரெக்டா? தென் டெப்ரிசியேஷன் தெர் ஆர் டூ சிஸ்டம்ஸ்க்குண்ணா. ஒன்று பிளாக் ஆஃப் அசெட் சிஸ்டம், இண்டிவிஜுவல் அசெட் சிஸ்டம். இந்த இண்டிவிஜுவல் அசெட் சிஸ்டம் யாருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னா ஒன்லி ஃபார் பவர் யூனிட்ஸ். ஓகேவா? நீ இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் சிஸ்டம் போறீங்கன்னா யூ கேன் ஃபாலோ SLM method. This SLM method as per income tax is available for whom only? பவர் யூனிட்ஸ்க்கு மட்டும்தான், பவர் ஜென்ரேஷன் யூனிட்ஸ்க்கு மட்டும்தான். மற்றவங்க எல்லாருக்குமே என்னதான் அப்ளிகபிள்? பிளாக் ஆஃப் சிஸ்டம், WDV மெத்தட். ஓகேவா? ஸோ பிளாக் ஆஃப் அசெட்னா என்னன்னு பார்த்தோம். இட் மீன்ஸ் அ குரூப் ஆஃப் அசெட் ஹேவிங் சேம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? சேம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இருக்கணும் அண்ட் சேம் கிளாஸ் ஆஃப் அசெட்டா இருக்கணும். கிளியரா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ஒரு பிளாக்குள்ள போட்டுட்டு அதை WDV மெத்தட்ல டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். அண்ட் டெப்ரிசியேஷன் இஸ் கால்குலேட்டட் ஆன் த entire aggregate value of each block and not on the individual assets. Clear? So method of depreciation, நீங்க assessee you are running or engaged in a business of generation and distribution of power. Only distribution of power na illa. Either you are engaged in generation and distribution. Clear? அப்படின்னா then you can follow either SLM method or WDV method. உனக்கு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா? நீ SLM போறனா இண்டிவிஜுவல் அசெட் வைஸ் நீ என்ன பண்ணலாம்? டெப்ரிசியேஷன் போடலாம். WDV போறனா only block of asset system. அதுவும் ஆப்ஷன். யாருக்கு மட்டும்தான்? பவர் யூனிட்ஸ்க்கு மட்டும்தான். கிளியர்? அண்ட் எனி அதர் அசஸீஸ்னா only they can follow always WDV method. Clear? So depreciable assets are tangible and intangible assets. Intangible assets க்கு depreciation இருக்கா? amortization இருக்கு. ஓகே, எதுக்கு intangible asset? எந்த அசெட்டுக்கு depreciation இல்ல? self generated goodwill, purchased goodwill. நைன்டீன் 20 வரைக்கும் இருந்தது. ஆஃப்டர் தட் இல்ல. கரெக்டா? நோ மா லிசன். depreciable assets or tangible assets are also depreciated, intangible asset also depreciation. tangible assets என்னென்ன கிளாஸா பிரிக்கிறாங்கன்னா building, furniture, plant and machinery. என்னென்ன? building, furniture, plant and machinery. இந்த மூணு ஹெட்டுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற எல்லா அசெட்டும் வந்துரும்டா. பில்டிங்னா தனியா தான், ஃபேக்டரி அண்ட் ஆஃபீஸ் கம்ஸ் அண்டர் தட். ஓகேவா? ஃபர்னிச்சர்ஸ்னா இங்க இருக்கிற டேபிள், சேர் எல்லாமே. கரெக்டா? இந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியில இங்க இருக்க இந்த எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ்லாம் எதுக்குள்ள வரும்? ஃபர்னிச்சருக்குள்ள வருமா இல்ல பிளான்ட் அண்ட் மிஷினரிக்குள்ள வருமா? குள்ளதான் வரும். கரெக்டா? ஃபிட்டிங்ஸ்குள்ள வந்துடும். ஓகே, அப்ப பிளான்ட் அண்ட் மிஷினரிக்குள்ள என்ன வரும்னு பார்க்கலாம். கிளியர்? நவ் பில்டிங் இன்க்ளூட்ஸ் மா. இப்ப ஃபேக்டரி இருக்குமா? ஃபேக்டரிக்கு ஸ்டாக் உள்ள வந்துட்டு வெளியே போகணும். ரா மெட்டீரியல்ஸ் ஒன்றும் கூட்ஸ் வெளியே போகணும். கரெக்டா? இதுக்கெல்லாம் கையில தூக்கிட்டு போய் ஒன்னொன்னா வச்சுட்டு இருக்க முடியுமா? ஃபேக்டரி ஒரு இடத்துல இருக்கும், ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கும், கேட் இன்னொரு முக்குல இருக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ ரோட்ஸ், பிரிட்ஜஸ் லேய்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட் இன்சைடு த ஃபேக்டரி சரௌண்டிங்ஸ் ஆஸ் வெல் அஸ் கிணறு இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? வாட்டர் வெல்ஸ் ஆர் டியூப் வெல்ஸ் இன்சைடு த ஃபேக்டரி, டெம்பிள், மாஸ்க், இது எல்லாமே என்னதான்? பில்டிங்ஸ் தான். பில்டிங்ன்ற டெஃபினேஷனுக்குள்ள நீ ஃபேக்டரிக்கு ரோட் லே டவுன் பண்ணிருக்கன்னு வச்சுக்கோ, பிரிட்ஜ் போட்டிருக்கன்னு வச்சுக்கோ, ஃபார் யுவர் டிரான்ஸ்போர்டேஷன் பர்பஸ் இன்சைட் த ஃபேக்டரி ப்ரிமிசஸ், இன்சைட் த ஃபேக்டரி சரௌண்டிங்ஸ். ப்ரிமிசஸ்க்குள்ள ரோடு போட முடியாது, சரௌண்டிங்ஸ்ல நீ என்ன பண்ணியிருக்க? ரோடு போட்டிருக்கனா தட் ரோட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் அ பில்டிங். அப்ப பில்டிங்க்கு என்ன ரேட் அப்ளிகபிளோ
அதுக்கும் அந்த rate of depreciation is applicable. Clear? Okay, so furniture includes என்னது? Switching, wiring, electrical fittings also. Clear? And plant and machinery includes ship, vehicles, books, surgical equipments and scientific apparatus used for எதுக்கு? Used for plant and machinery includes books also. சரி, நம்ம profession என்ன? நம்ம books வச்சிருப்போமா இல்லையா? அது மட்டும் தான் வச்சிருப்போம். கரெக்ட்டா? Is it a plant and machinery to us? Can we claim depreciation on our books? Yes, we can claim. புரிஞ்சுதா? ஓகேவா? So doctors surgical equipmentsலாம் வச்சிருப்பாங்கல்ல, those are all considered as என்னவா? Plant and machinery. Okay, plant and machinery includes ships, vehicles, books, surgical equipments and scientific apparatus used for business or profession. மா, நான் ஒரு ஆசைக்கு ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வாங்கி வீட்ல வச்சிருக்கேன், அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வீட்ல வச்சிருக்கேன், இல்ல டைம் பாஸ்க்கு படிக்கிறதுக்கோசரம் புக்ஸ்லாம் வாங்கி நான் வீட்ல வச்சிருக்கேன்னா, those are not my plant and machinery. If it is used in the business or profession, it is considered as a plant and machinery. Clear? Okay வா? So மா, இப்போ நான் ஒரு அனிமல் பவுல்ட்ரி வச்சிருக்கேன், இல்ல ப்ரீடிங் வச்சிருக்கேன், ஓகேவா? அங்க இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் தட் பேர்ட்ஸ் எல்லாமே என்னோட ஸ்டாக்ஸ். கரெக்டா? அதான் என் பிசினஸே. தோஸ் திங்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட் அஸ் மை பிளான்ட் அண்ட் மிஷினரி. அதுக்கு நல்ல டெப்ரிசியேஷன்லாம் போட முடியாது. கிளியரா? கிளியரா? ஸோ ஈவன் தென் இதெல்லாம் என்னோட பிஸ்னஸ்ல யூஸ் பண்ணாலும் அனிமல்ஸு, லைஃப் ஸ்டாக்ஸு, டீ புஷ்ஷஸ், பில்டிங்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாமே நான் பிளான்ட் அண்ட் மிஷினரியா கன்சிடர் பண்ண முடியாது. பில்டிங் தனியா வந்துடும், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், தோஸ் ஆர் நாட் மை பிளான்ட் அண்ட் மிஷினரி. கிளியரா? ஓகேவா? என்னெல்லாம் பிளான்ட் அண்ட் மிஷினரியா கன்சிடர் பண்ணிக்கலாம்? ஷிப்ஸ், வெஹிக்கல்ஸ், வெஹிக்கல்ஸா ஷிப்ஸா வெசல்ஸா? அதை பள்ளிட்டு நான் ஒரு நிமிஷம் செக் பண்றேன். Vehicles are also considered as a plant and machinery. ஆமா, yes, vehicles are also considered as a plant and machinery தாங்கண்ணா. Okay, now என்னெல்லாம் considered as a plant and machinery? Ships, vehicles, books, surgical equipments and scientific apparatus used in the business or profession. What is not considered as a plant and machinery? Livestock, animals, tea bushes, plant and buildings, furnitures. Okay va? Intangible assets includes what and what? Know-how, patents, copyrights, trademarks, license and other commercial rights relating to our business. Okay va? And goodwill of business or profession is not an intangible asset for depreciation purpose. புரிஞ்சதா? புரிஞ்சதா? For depreciation purpose க்கு goodwill intangible assets கன்சிடர் பண்றது இல்ல. Depreciation is not provided. இங்க எல்லாம் என்ன பார்க்கிறோம்? Depreciation provide பண்றதுக்கு எதெல்லாம் considered as a building, எதெல்லாம் considered as a furnitures, plant and machinery சொல்லிட்டு இருக்கோமா? For depreciation purpose goodwill is not considered as a intangible asset. Clear? Okay, now rate of depreciation பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எழுதிடுறீங்களா? சீக்கிரம். இது வரைக்கும் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் ஆஃப் அசெட் வரைக்கும் எழுதிட்டீங்க. ஓ, ஓகே, மேக் இட் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட். போகிறதுக்குள்ள டிப்ரிசியேஷன் முடிச்சுட்டு போயிடும். குயிக். யார் மட்டும்தான் எஸ்எல்எம் ஃபாலோ பண்ண முடியும்?
பவர் ஜெனரேஷன் யூனிட்ஸ்க்கு மட்டும்தான் SLM மெத்தட் ஆஃப் depreciation is given as an option as per income tax act. SLM போறீங்கன்னா மட்டும்தான் இண்டிவிஜுவல் அசெட்ஸ்க்கு depreciation ரெக்கார்ட் பண்ணணும், or else பிளாக்காக தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? Asked.
இல்லையா? Depreciation is not provided. Done. Copy this also. Ma, see, see these rates are defined as per income tax act. சரியா? இதுக்கு நீ இவ்வளவுதான் depreciation record பண்ணுன்றது tax rates. Clear? Listen. First class of asset என்னது? Buildings. Building includes roads, bridges, wells and tube wells inside the factory surroundings. அம்மாவா? This includes residential building also. அப்போ a owner is having a வீடு. ஓகேவா? அந்த வீட்டுக்கும் அவர் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்க முடியுமா? 5%. அப்ப ரெசிடென்ஷியல் பில்டிங்னா எந்த பில்டிங்?
ரெசிடென்ஷியல் பில்டிங்னா என்னடா, தங்கியிருக்க வீடு தான் வீடு, கரெக்டா? இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங்னா ஐ எம் த ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ், கரெக்டா? அசெட் should be used, ரெண்டு கண்டிஷன் என்ன? அசெட் should be the owner of the, assessee should be the owner of the asset. Next condition, it should be used, put to use in the business or profession. இங்க அவர் தான் ஓனர். பட் பில்டிங் வீடு இஸ் நாட் புட் டு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு 5% டெப்ரிசியேஷன்னா எந்த பில்டிங்கு? ம் ம் அது அவரோட ஸ்டாக் இல்லை. ஓ, ஸ்டாக் இல்லை, அவர் ரியல் எஸ்டேட் பண்ணாதான் ஸ்டாக்கு. வீடே வாடகைக்கு விட்டுருக்காரா? எஸ் மா. சி, ஐ ஆம் த ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ். ஸ்டாக்காகவே வச்சிருந்தா, ரெண்டலுக்கு விடாமல் இருந்தால் டெப்ரிசியேஷன் போட முடியாது. ஓகே, பிகாஸ் இட் ஷுட் பி புட் டு யூஸ். ம் இங்கே பர்றா, ஐ எம் த ஓனர் ஆஃப் த அசெட், யூ கைஸ் ஆர் மை எம்ப்ளாயீஸ். சரியா? இப்போ நீங்கள் வேலைக்கு வரும்போது உங்களுக்கு தங்குறதுக்குன்னு நான் ஒரு கோட்ரஸ் ரெடி பண்ணி கொடுப்பேன்ல, இல்லை நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லி கொடுப்பேன்ல, தட் வீடு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகேவா? என்னோட ஓன் ஹவுஸ் இல்லை, ஓனரோட ஓன் ஹவுஸ் இல்லை. இது என்ன ரெசிடென்ஷியல் பில்டிங்ன்றது எந்த பில்டிங்கு? எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்டே பண்ண கொடுத்துருக்கிற வீடு. கிளியர்? அதுக்கு இட் இஸ் தட் டஸ் நாட் இன்க்ளூட் ஹோட்டல்ஸ். கிளியரா? அதுக்கு எவ்வளோ நீ டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம்னா 5% டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம் ஆன் தட் வேல்யூ ஆஃப் அசெட். கிளியர்? அண்ட் எனி அதர் யூஸ்க்கு இருக்கு அப்படின்னா யூ கேன் கிளைம் ஃபார் 10%, விச் மீன்ஸ் கமர்ஷியல் யூஸ்க்கு இருக்கு அப்படின்னா 10% யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரவரி ஆர் உடன் ஸ்ட்ரக்சர் இருக்கிற இப்போ சும்மா தார்ஸ் போட்டோ இல்லை அது மாதிரி நம்ம இப்போ என்ஹெச்ல போகும்போது டீ கடை இருக்குன்னா அவன் ஆக்சுவலா பில்டிங் ரேஸ் பண்ணியிருக்க மாட்டான். சும்மா இது அந்த தகரம் போட்டிருப்பான், தகரத்துல ஒரு டீ கடை போட்டிருப்பான், பார்த்துருக்கோம் தானே? இப்போ இந்த கருப்பட்டி காஃபி கடையே அப்படிதான் இருக்கும், ஆக்சுவலா பில்டிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சம் பிளேசஸ்ல. பார்க்கலையா? இனிமேல் போனான் வாட்ச் பண்ணு. சி, அது மாதிரி டெம்பரவரி ஸ்ட்ரக்சராவோ இல்லை உடன் ஸ்ட்ரக்சர்லையோ அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னா அந்த பில்டிங்ஸ்க்கு 40% டெப்ரிசியேஷன். கிளியரா? அண்ட் யூஸ்டு ஃபார் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ். ஒரு பில்டிங் இருக்கு, அதுக்கு வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா யூ கேன் கிளைம் 40% ஆன் தட். கிளியரா? இப்போ கடைசியா இவன் ஒருத்தன் ஒரு படம் நடிச்சானே, பயங்கர ஃப்ளாப். ஆஹா நோ, சர்தார்லையா அந்த சீன் வரும்? சர்தார்ல தான் அந்த சீன் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வாட்டர் சப்ளை பில்டிங்ல அந்த பொண்ணு கொன்றுவாங்க, இவன் வந்து அங்க போய் இது பண்ணுவானே, ஃபர்ஸ்ட்ல தான். ஸோ அதில் வந்து அந்த பொண்ணை யாரையோ ஒரு பொண்ணை வந்து கொல்றது வந்து லைலா அவங்கள வந்து எங்கே கொல்லுவாங்கன்னா அந்த வாட்டர் பிளான்ட் சப்ளை பண்ணுற பிளான்ட்ல தான் கொல்லுவாங்க. கரெக்டா? பிகாஸ் ஷீ வில் பி ப்ரொடெஸ்டிங் ஃபார் தட் வாட்டர் சப்ளை. அந்த பில்டிங்க்கு 40% டெப்ரிசியேஷன். புரிஞ்சுதா? உள்ள இருக்க அந்த வாட்டர் சப்ளைன்றது பிளான்ட் அண்ட் மிஷினரிக்குள்ள வந்துடும். அந்த பில்டிங்க்கு யூ கேன் கிளைம் 40% டெப்ரிசியேஷன். கிளியர்? ஸோ பில்டிங் ஏன் அப்படின்னா அது தண்ணி போய் போய் சீக்கிரம் இதாயிடும்னு நினச்சிக்கோ. ஓகேவா? அதனால 40% கிளைம் பண்ணுறோம். இந்த வுட்டன் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதெல்லாம் காத்தடிச்சோ தூக்கி விட்டுரும், அதனால நீ என்ன பண்ணுவோம், இருக்கும் போதே அதிகமாக கிளைம் பண்ணிக்கோன்னு சொல்கிறோம். ஓகே? ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தால் நீ என்ன பண்ணலாம், 5% கிளைம் பண்ணிக்கலாம். எனி அதர் கமர்ஷியல் பர்பஸ் பில்டிங்காக இருந்தால் 10% கிளைம் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் டெம்பரரி ஸ்ட்ரக்சர் ஆர் வுட்டன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 40%. பில்டிங் யூஸ்டு ஃபார் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ்னா 40% யூ கேன் கிளைம் ஆன் தட். கிளியர்? Okay, and furnitures and fittings including in the fan electrical fittings work da, okay va, you can claim 10% of depreciation. எவ்வளோ? 10%. Intangible assets except goodwill க்கு நீ எவ்வளோ claim பண்ணிக்கலாம்? 25% claim பண்ணிக்கலாம். Okay, so far எத்தனை பார்த்துருக்கோம் சொல்லு? பில்டிங்ஸ்ல ரெசிடென்ஷியல் பில்டிங்னா 5%. இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கணும். These all you have to memorize. சரியா? ரெசிடென்ஷியல் பில்டிங்னா எல்லாரும் என் கூட சொல்லுங்க. ரெசிடென்ஷியல் பில்டிங் எக்ஸப்ட் ஹோட்டல்ஸ் 5%, அதர் கமர்ஷியல் பில்டிங்ஸ் 10%, வுடன் ஸ்ட்ரக்சர் ஆர் டெம்பரரி ஸ்ட்ரக்சர் 40%, பில்டிங் யூஸ்டு ஃபார் வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ் 40%, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ்க்கு 10%.
furniture and fittings-க்கு 10%, intangible assets-க்கு for 25%. Okay வா? Now plant and machinery-க்கு we have a big list. Okay வா? கொஞ்சம் தான் பார்த்தலாம், ஒரு 13 பாயிண்ட் தான், ஈஸி. ஓகே, லிசன். Plant and machinery includes ships, vehicles னு சொன்னமா, ships, vehicles, books, scientific apparatus and electrical ன்றது பேர் என்னடா, surgical equipments. கரெக்டா? now இதுல plant and machinery includes vehicles ma, I am having a motor vehicle da, that motor vehicle is like இந்த கார், பஸ், அது மாதிரி. ஓகேவா? which is used for என்ன purpose? ஆஃபீஸ் பர்பஸ், பிசினஸ் பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்றேன். எது? மோட்டார் வெஹிக்கிள், காரு, லாரி, ட்ரக்கு, ஏதோ ஒன்று யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னா இன் ஜென்ரல் நீ யூஸ் பண்ற அப்படின்னா 15%. இப்போ நீ ஒரு கார் வாங்குற, அது பிசினஸ்க்கு யூஸ் பண்றனா யூ கேன் கிளைம் only 15% ஆன் தட் வேல்யூ. ஆனா யூ ஹாவ் பர்ச்சேஸ்ட் அ மோட்டார் வெஹிக்கிள் between and it is put to use between in the dates la எப்போ 28/3/19 2019 to 20. கிளியரா? இந்த டைம்ல நீ வாங்கி இருந்த ஒரு மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னா you can claim 30% on that. இது ஏன் அப்படின்னா in 2019 there was a big fall of this motor vehicle industry da. லாக்டவுன் டைம் அந்த டைம்? நோ, ஆஃப்டர் 20, பிஃபோர் லாக்டவுன் தான். சி சம்வேர் இன் ஏப்ரல் 2020 தானே லாக்டவுன் ஆரம்பிச்சு. சம்வேர் இன் மிட் ஆஃப் மார்ச் டு ஏப்ரல் தான் கோவிட் ஆரம்பிச்சது. புரிஞ்சுதா? in 2019 there was a big fall of this motor vehicle industry da. 6 monthsல வந்து ஒரே ஒரு நானோ கார் தான் வித்திருந்தாங்க. நானோ காரே என்ன, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா 1 lakh கொடுக்குற காரு. கரெக்டா? அவ்வளோ கம்மி பிரைஸ்க்கு கொடுத்துமே 6 மாசத்துல ஒரே ஒரு கார் தான் அவங்க வித்தாங்களாம். ஸோ இன் ஆர்டர் டு ப்ரொமோட் தட் இண்டஸ்ட்ரி, இன்னும் உங்களுக்கு இப்போ எப்படி காருக்கு இப்போ ஜிஎஸ்டி ரேட் குறைச்சாங்க, 18%லேருந்து 18%க்கு குறைச்சாங்கல்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த போன செப்டம்பர்ல குறைச்சானேடா. பார்க்கல, பரவாயில்ல விடு, இதுதான் நியூஸ் படிக்கணும். லிசன் கண்ணா, இது மாதிரி அவன் வந்து டாக்ஸ் குறைக்கிறதோ இல்லை டெப்ரிசியேஷன் கொடுக்கறதோ டு ப்ரொமோட் தட் இண்டஸ்ட்ரி, டு சப்போர்ட் தட் இண்டஸ்ட்ரி. கிளியரா? ஸோ இந்த 2019ல பிக் ஃபால் இருந்ததுனால அந்த டைம்ல நீ ஏதாவது ஒரு மோட்டார் வெஹிக்கல் வாங்கியிருக்க வித்தின் திஸ் ஸ்பெசிஃபைக் டைம் 23/8/19 to 31/3/2020ல வாங்கியிருக்க அப்படின்னா அதுக்கு நான் 30% டெப்ரிசியேஷன் கொடுக்குறேன். விச் மீன்ஸ் நான் 30% டெப்ரிசியேஷன் கொடுக்குறேன்னா தட் அசெட் அவ்வளோ சீக்கிரம் டெப்ரிஷியபிள் ஆகிற அசெட்ன்ற அர்த்தம் இல்லை. நான் என்ன பண்றேன், உனக்கு 30% இங்க கொடுக்கும்போது 1 லட்ச ரூபா மேல 30% கிளைம் பண்ண எவ்வளோடா வரும்? 30,000 வரும். என்னடா? ஆமா, 30% கிளைம் பண்றேன்னா 30,000 நீ எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிக்கலாம். 15,000 நீ எக்ஸ்பென்ஸா போடும்போது உன் ப்ராஃபிட் 15,000 கூட வரும். அடிஷனலா ஒரு எக்ஸ்பென்ஸ் போடும்போது இந்த ப்ராஃபிட் கம்மியா வரும். நீ டாக்ஸ் 15,000 ரூபாய்க்கு கம்மியா பே பண்ணலாம். புரிஞ்சுதா? ஸோ இதுக்காக டெப்ரிசியேஷன் ரேட்டை மட்டும் ரிவைஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி இன்க்ளூட்ஸ் வெஹிக்கல்ஸ். ஓகேவா? மோட்டார் வெஹிக்கல்ஸ் நீ இன் ஜென்ரல் நீ ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ற அப்படின்னா 15% கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட்ல வாங்கியிருந்த அண்ட் இட் வாஸ் புட் டு யூஸ் ஆல்சோ, நீ வாங்கி வச்சிருந்தா மட்டும் இல்ல, புட் டு யூஸா இருந்தா தான் டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ண முடியும். கரெக்டா? எவ்வளவு கொடுக்கணும்? 30% கொடுக்கணும். ஓகே, அண்ட் மோட்டார் வெஹிக்கிள், லாரிஸ், பஸ்ஸஸ், டாக்ஸிஸ் யூஸ்டு ஃபார் ஹையர் பிஸ்னஸ். மா, இந்த ரெட் டாக்ஸி இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறோம்ல, இது மாதிரி இருக்க வெஹிக்கிள் நீ ஹையர் பர்ச்சேஸ் பண்ணல, யூ ஆர் ரன்னிங் அ ஹையர் பிஸ்னஸ். ஓகேவா? இப்போ இங்க இருந்து நம்ம வீடு ஷிஃப்ட் பண்றோம்னா இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லாம் ஷிஃப்ட் கேட்குறோம்ல, அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு நாளைக்கு அந்த வெஹிக்கிளை நம்மளுக்கு ஹையருக்கு கொடுக்குறாங்க. எஸ் நோவா? அது மாதிரி நீ பிஸ்னஸ் பண்ற, நீ ஹையர் பர்ச்சேஸ் பண்ணல. ஓகே, ஆன் தோஸ் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இன் ஜென்ரல் யூ கேன் கிளைம் 30%. ஆனா இந்த
ஸ்பெசிஃபைட் டைம் பீரியட்ல வாங்கியிருந்தீங்கன்னா 40%, 45% டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். கிளியர்? ஓகே. அப்போ மோட்டார் வெஹிக்கிள்ஸ்ல ரெண்டு இருக்கு. நீ ஜென்ரலா ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்றது, இன்னொன்னு ஹையர் பிசினஸ் பண்ற மோட்டார் வெஹிக்கிள்ஸ். ஓகேவா? டூர் போறதுக்கு பஸ் எடுத்துட்டு போறோம்ல, அந்த பஸ்ஸுக்கு இன் ஜெனரல் நீ 35 எவ்வளோ 30% கிளைம் பண்ணலாம். பட் அந்த 2019 to 20 அந்த டைம்ல வாங்கியிருக்க அப்படின்னா யூ கேன் கிளைம் 45%. மற்ற மோட்டார் வெஹிக்கிள்ஸ்க்கு இன் ஜெனரல் யூ கேன் கிளைம் 15%. 1920 டைம்ல வாங்கியிருந்தேன்னா 30% கிளைம் பண்ணலாம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அம்மா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் கிளியரா? இப்போ இந்த கம்ப்யூட்டர், இந்த லேப்டாப்லாம் இருக்குல்ல, இதுக்கு யூ கேன் கிளைம் 40% ஆஃப் டெப்ரிசியேஷன். கிளியரா? ஓகே. அண்ட் கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் லைக் பிரிண்டர், யூபிஎஸ், ஸ்கேனர்ஸ், இதுக்கும் நீ எவ்வளவு கிளைம் பண்ணிக்கலாம்? 40% கிளைம் பண்ணிக்கலாம். யூபிஎஸ் இல்லடா, சிபியூ. ஓகேவா? பிரிண்டர், சிபியூ அண்ட் ஸ்கேனர்ஸ்க்குலாம் யூ கேன் கிளைம் 40%. அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் லைக் இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்லாம் இருக்கும் இல்லையா, இட் இஸ் அ சாஃப்ட்வேர் வி பர்ச்சேஸ். கரெக்டா இல்லையா? இப்போ இன்பில்ட் அவன் கொடுத்துட்றான், பட் அதை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா தட் சாஃப்ட்வேருக்கு நீ 40% கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ டாலி மாதிரி, சாப் மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குவோம். தட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் யுவர் அசெட். ஏன்? அசெட்ன்றது லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்றதா இருக்கணும். பட் நீ என்னதை பண்ணியிருக்க, ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்னா 12 monthsக்கு தான் பண்ணியிருக்க. இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அன் அசெட். அந்த வேல்யூக்கு மேல நீ டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. அசெட்டா கன்சிடர் பண்ணல. அப்போ நீ டாலிக்கு வந்து ஒரு 10,000 பே பண்ணியிருக்கன்னு வச்சுக்கோ, அதை நீ என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம்? இந்த 10,000 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா கன்சிடர் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ண முடியாது. யூ கேன் கன்சிடர் அஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? அப்போ பிஎன்எல்ல போய் டு டாலி சாஃப்ட்வேர் 10,000 நீ கிளைம் பண்ணிக்கலாம் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸா. கிளியர்? ஓகேவா? ஸோ இன் ஜென்ரல் நீ யூஸ் பண்ற டாலி சாஃப்ட்வேர்ஸ்க்கு there is no depreciation because it is not at all considered as a தூங்காதரா asset. புரிஞ்சுதா? அண்ட் கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் ஃபார் பிஸ்னஸ். மா இப்போ நம்ம இப்போ கிளாஸ் நடத்துறோம்ல, இப்போ இந்த கிளாஸை உனக்கு நான் ரெக்கார்டிங் கொடுக்கறதுக்கு ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்கிட்ட போய் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? இந்த கிளாஸஸை உனக்கு நான் பேக்கப் கொடுக்கும் போது இதை நீ மட்டும்தான் பர்டிகுலராக அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ நீ ஒரு லாகின் போட்டு உன்னோட ட்ராக்கிங் ஐடி இதெல்லாம் நீ வச்சுக்கிறதுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணணும். கரெக்டா? அப்படி ஒரு சாஃப்ட்வேரை நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறேன் அப்படின்னா தட் இஸ் கன்சிடர் அஸ் மை இன்டான்ஜிபிள் அசெட். புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இன் ஜென்ரல் சாஃப்ட்வேர்ஸுக்கு 40%, ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தா நோ டெப்ரிசியேஷன் அட் ஆல், கஸ்டமைஸ்டா இருந்தா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் யுவர் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அண்ட் 25% டெப்ரிசியேஷன். இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்க்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன்? 25%. அதே தான் கொடுக்குறோம். கிளியரா? ஓகேவா? அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் இன்டர்காம். இன்டர்காம்னா என்னடா, இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் ஒரு டெலிகம்யூனிகேஷன் வச்சிருப்போம்ல, இங்க இருந்து ஒரு நம்பர் அழுத்தினா அங்க கால் அடிக்கும்ல, அது மாதிரி இருக்கிறது தோஸ் ஆர் நாட் கன்சிடர்ட் அஸ் கம்ப்யூட்டர்ஸ். அப்போ மொபைல் ஃபோன்ஸும் இதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் இல்லை. கிளியரா? ஸோ ஆன் தட் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பிளான்ட் அண்ட் மிஷினரி 15% டெப்ரிசியேஷன். ஓகேவா? கம்ப்யூட்டர்ஸ் கீழே வராது. ஓகே. Aircraft such as aeroplanes and aero engines க்கு 40% depreciation. Pollution control equipments இது மாதிரிலாம் ஏதாவது வச்சிருக்கோம்னா, see in some factories இந்த pollution control equipmentsலாம் இருக்கணும். கரெக்டா? those are all considered as a plant and machinery. அதுக்கு 40% depreciation is allowed. And renewable energy devices including இப்போ e-bikesலாம் இருக்குல்ல, e-vehicles, e-cars, அது எல்லாத்துக்கும் 40% depreciation. Life or energy saving devicesக்கு 40% depreciation. Books including annual publications க்கு 40% depreciation. And molds used in the rubber and plastic goods factory க்கு எவ்வளோ? Plastic goods factory, rubber manufacturing க்கு 30%. ஓகேவா? அங்க இருக்க molds. கிளியரா? ஓகேவா? those are all considered as a plant and machinery. கிளியரா? and semiconductor industry machine க்கு 30%. windmills equipments, windmill and equipments installed
பிஃபோர் 1/4/2014 இந்த டேட் இன்னொரு இடத்துல பார்த்துருக்கோம் எங்க அட்வான்ஸ் ஃபர்ஃபிட்டர்ல. இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஃபர்ஃபிட் பண்ணாது எங்க போகும் சிஜி, இதுக்கப்புறம்னா ஐஎஃப்ஓஎஸ்ல போகும். கரெக்டா? இதுக்கு முன்னாடி நம்ம இந்த விண்மில்ஸையும் எக்யூப்மெண்ட்ஸையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு 15%. இந்த டேட்டுக்கு அப்புறம் பண்றோம் அப்படின்னா 40% டிப்ரிசியேஷன் இஸ் அலோட். ஓகே. ஆயில் வெல்ஸ்க்கு என்ன கிணறு எவ்வளோ 15%. எனி அதர் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கும் 15%. ஓகேவா? ஓகேவா? காப்பி பண்ணிக்கோ. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ம் ஆமாண்டா, சீக்கிரம் மேக் இட் ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்.
நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன். இதுவும் என்னதான் block of asset under WDV method. Okay va? Now listen. கவனிடா மா format of computation ரா. ஓகே வா? depreciation question ஒன்று வருதுன்னா நீ இந்த ஃபார்மேட்டில் தான் கம்ப்யூட்டேஷன் பண்ணணும் சம். ஓகே ஸோ உங்ககிட்ட இருக்கிறது பிளாக் ஆஃப் அசெட்டா எஸ்ஸா நோவா? அதோட ஓப்பனிங் WDV ஆஃப் தட் பிளாக் ஆஃப் த அசெட்ஸ் எவ்வளோன்னு எடுத்துக்கோ. ஓகேவா? ஓப்பனிங் WDV ஆஃப் த பிளாக் ஆஃப் அசெட்ஸ் எவ்வளோன்னு எடுத்துக்கோ. கிளியர்? அது கூட என்ன நீ ஆட் பண்ணுனா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அசெட் பர்ச்சேஸ்டு டியூரிங் த ப்ரீவியஸ் இயர். அந்த ப்ரீவியஸ் இயர்ல என்ன அசெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கியோ அதோட ஒரிஜினல் பர்ச்சேஸ் காஸ்ட். ஓகேவா? இஃப் தட் அசெட் இஸ் புட் டு யூஸ் இன் த சேம் இயர், நீ இந்த வருஷம் வாங்கின, இந்த வருஷமே நீ என்ன பண்ணிட்ட, யூஸும் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஓகேவா? பட் புட் டு யூஸ் ஃபார் 180 days or more அப்படின்னா ஃப்ரம் அக்டோபர் 3ல இருந்து கால்குலேட் பண்ணினாமா இது என்ன டேட்டு? புட் டு யூஸ் டேட், பர்ச்சேஸ் டேட் இல்ல. கிளியரா? ஸோ புட் டு யூஸ் டேட் இஸ் ஃப்ரம் அப் டு 3rd of October வரைக்கும் நீ புட் டு யூஸ் பண்ணிட்ட. அக்டோபருக்கு முன்னாடி 3rd of Octoberக்கு முன்னாடி நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா 180 days அண்ட் அபோவ் வந்துடும். ஓகேவா? ஆன் ஆர் ஆஃப்டர் 4th of October தான் நீ யூஸே பண்ண ஆரம்பிக்கிறேன்னா it will be less than 180 days only. Clear-ஆ? ஓகேவா? ஸோ அந்த அசெட்ஸை நீ ஆட் பண்ணிக்கோ. கிளியர்? less than 180 days அப்படின்னா half rate of depreciation will be provided. ஆனா நீ என்ன பண்ற, ஃபுல் காஸ்டையும் ஆட் பண்ணிக்கோ. உன் பர்ச்சேஸ் காஸ்ட் என்னமோ அதை ஆட் பண்ணிக்கோ. கிளியரா? ஓகே, இதுக்கு ஃபுல் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வில் பி ப்ரொவைடட். இப்போ நீ ஒரு அசெட்டை வாங்கிட்ட, ஆனா நீ அந்த வருஷம் யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல அப்படின்னாலும் ஜஸ்ட் ஆட் இட் டு த பிளாக் ஆஃப் அசெட். இங்க நம்ம என்ன பண்றோம், ஓப்பனிங் WDV ஆஃப் த பிளாக்கா, அது கூட என்னெல்லாம் அசெட் வாங்கியிருக்கோமோ அதை ஆட் பண்ணிக்கிட்டு வரோம். கிளியரா இல்லையா? நீங்க ஆட் பண்ணும்போது ஃபார்மேட் என்ன, லெஸ் தென் 180 days எது வாங்கியிருக்க, எவ்வளோ வேல்யூ இருக்கிறது வாங்கியிருக்க, மோர் தென் 180 days எவ்வளோ வேல்யூ இருக்கிறது வாங்கியிருக்க, அண்ட் இட் இஸ் பர்ச்சேஸ்டு டியூரிங் தி இயர் ஆனால் நாட் புட் டு யூஸ் இன் தட் ப்ரீவியஸ் இயர், எவ்வளோ இருக்குன்ற வேல்யூவை ஆட் பண்ணிக்கோ. ஓகேவா? சி நாட் புட் டு யூஸ் இன் தட் ப்ரீவியஸ் இயர், நம்ம பர்ச்சேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயரே என்ன பண்ணல, யூஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா until it is put to use just add that value to the block but no depreciation is allowed. Depreciation IT Act படி எப்பதான் ப்ரொவைட் பண்ணும், only when the asset is put to use. நீ யூஸே பண்ண ஆரம்பிக்கலன்னா அதுவும் பிளாக்ல வேல்யூ மட்டும்தான் இருக்குமே தவிர டெப்ரிசியேஷன் அதுக்கு ப்ரொவைட் பண்ண கூடாது. ஓகே, ஒன்ஸ் இட் இஸ் புட் டு யூஸ், டே இதை கரெக்டாக கவனிங்க, இதை பேஸ் பண்ணி தான் எல்லா சம்முமே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஒன்ஸ் த அசெட் இஸ் புட் டு யூஸ், ஓகே, நீ வாங்கின அந்த ப்ரீவியஸ் இயர்ல யூஸ் பண்ணல, லேட்டர் ஆன் அடுத்த ப்ரீவியஸ் இயர்ல நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, ஆனா அடுத்த இயர் நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சது கூட ஆஃப்டர் 4th of October வச்சுக்கோ, இட் வில் பி லெஸ் தென் 180 days-ஆ. அந்த இடத்துல half rate of depreciation ப்ரொவைட் பண்ணாம நீ full rate of depreciation போட்டுக்கலாம். கிளியரா? மா listen, in general when you purchase an asset and put to use more than 180 days na full rate of depreciation 15% இருக்குனா 15% claim பண்ணிக்கோ, 40% computers இருக்குனா 40 claim பண்ணிக்கோ. எப்போ? more than 180 days-ஆ இருந்தா. less than 180 days இருந்தா 40% depreciation இருக்கிறதுக்கு நீ எவ்வளவு தான் claim பண்ண முடியும், 20% தான் claim பண்ண முடியும். 15% இருக்கிறதுக்கு 7.5, 10% இருக்கிறதுக்கு 5% தான் claim பண்ண முடியும். கிளியரா? இப்போ ஒரு அசெட் இந்த வருஷம் வாங்கியிருக்க, இந்த வருஷம் நீ அதை யூஸே பண்ணலன்னா நீ என்ன பண்ணணும், அதோட வேல்யூவை பிளாக் கூட மட்டும் ஆட் பண்ணிடணும், டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண கூடாது. ஓகேவா? இப்போ இந்த வருஷம் வாங்கின, இந்த வருஷம் நீ யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, அடுத்த வருஷம் நீ யூஸ் பண்ற, ஆனா தட் ஆல்சோ லெஸ் தென் 180 days தான் யூஸ் பண்ற அப்படின்னா since it is in the next year நீ என்ன பண்ணிக்கலாம், full rate of depreciation claim பண்ணிக்கலாம். கிளியரா? கிளியர்? நவ் இது கூட இப்போ என்ன பண்ணிட்டோம், ஓப்பனிங் WDV கூட அடிஷன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அசெட் ஏதாவது விற்கிறோம் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணுமா,
Yes or no? Listen. Money receivable on the sale of asset. Okay, மூவபிள் அசெட்ஸா இருந்தா நம்ம என்ன கன்சிடர் பண்ண கூடாது? எஃப்எம்பி as on that date கன்சிடர் பண்ண கூடாது. ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் என்னமோ அதை நீ மைனஸ் பண்ணு. இம்மூவபிள் அசெட்ஸா இருந்தா எஸ்டிவி வேல்யூலாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம எங்க கேபிட்டல் கெயின்ஸ்ல மூவபிளா இருந்தா எஃப்எம்பி தான் கன்சிடர் பண்ணுவோம், இம்மூவபிளா இருந்தா எஸ்டிவி தான் ப்ரையாரிட்டியா எடுத்துப்போம். எஸ் நோவா? ஆனா இங்க அப்படிலாம் இல்ல. நீங்க சேல் பண்ற அப்படின்னா இட் இஸ் அன் பிசினஸ் அசெட் அப்படின்னா consider your actual selling price only. Clear? And if asset is destroyed, insurance compensation claim பண்ணுவியா? ஏதாவது ஸ்கிராப் இருந்தா அதை விற்பையா? அதையும் நீ என்ன பண்ணிக்கலாம்? மணி ரிசீவபிள் அந்த சேல் ஆஃப் அசெட் கூட மைனஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? புரிஞ்சுதா? அண்ட் லெஸ் WDV of the asset transferred in slum sale. slum saleோட செக்ஷன் என்ன? No. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காது ஏபிசிடின்னு. திவ்யா? $50B. ஓகே, சி ஸ்லம் சேல்னா என்ன? மொத்தமா ஒரு யூனிட்டையும் ஒரு அண்டர்டேக்கிங்ஸையும் அப்படியே வித்துருவோம். தட் இஸ் ஸ்லம் சேல். கரெக்டா? வித்தவுட் டிட்டர்மினிங் த இண்டிவிஜுவல் அசெட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ் இன் தட் பிளாக். கரெக்டா? சி அப்படி நீ ஸ்லம் சேல் கீழே அசெட்ஸை சேல் பண்ற அப்படின்னாலும் கம்ப்யூட் WDV அசியூமிங் திஸ் இஸ் த ஒன்லி அசெட் இன் த பிளாக். ஓகேவா? ஏதோ ஒரு அசெட் மட்டும் விற்கிற அப்படின்னா யூ ஹாவ் டு கன்சிடர் WDV வேல்யூ அண்ட் நாட் எ ஸ்லம் சேல் வேல்யூ. கிளியரா? இந்த ஸ்லம் சேலுக்கு தனியாக கம்ப்யூட்டேஷன் பார்க்கலாம். நவ் WD this comes. இப்போ என்னென்ன இருந்துச்சு? ஓப்பனிங் இருந்துச்சு, அது கூட அடிஷன்ஸை ஆட் பண்ணோம், நெக்ஸ்ட் டெலிஷன்ஸை சப்ராக்ட் பண்ணோம். கரெக்டா? This gives us WDV of the block for the purpose of calculating depreciation. Opening plus additions minus sales. புரிஞ்சுதா? This figure can be nil but not negative. ஏன் இது எப்படி நில் ஆகும்? என் ஓப்பனிங் WDV 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவாடா? என் ஓப்பனிங் WDV is 1 lakh. டியூரிங் த இயர் அடிஷன்ஸ் எதுவும் இல்லை. கரெக்டா? எஸ் நோவா? டியூரிங் த இயர் அடிஷன்ஸ் எதுவும் இல்லை. இப்போ இந்த 1 lakh வேல்யூ இருக்கிற பிளாக்கை நான் சேல் பண்றேன். 1.2 lakhsக்கு என்னால் சேல் பண்ண முடியுமா முடியாதா? இதை நான் மைனஸ் பண்ணுமா சேலிங் ப்ரைஸை? அம்மாவா இல்லையா? மைனஸ் பண்ணும்போது திஸ் வில் பி ரிட்டன் அஸ் நில் பட் நாட் minus 20,000. புரிஞ்சுதா? கிளியரா இல்லையா? புரிஞ்சுதாடா? ஸோ என்னென்ன WDV ஃபார் டெப்ரிசியேஷன்? 20,000. ஆமாம், 1 lakh வேல்யூ இருக்கிற அசட்டை நீ 80,000 ரூபாய்க்கு தான் விற்றுருக்க அப்படின்னா உன் பிளாக்ல மீதி 20,000 இருக்கும், காட்டிட்டு இருக்கும். திஸ் இஸ் WDV for the purpose of calculating depreciation. ஓகேவா? லிசன்ரா. இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம்? ஓப்பனிங் WDV பிளஸ் additions minus deletions gives you WDV for the purpose of calculating depreciation. கரெக்டா? அம்மாவா இல்லையா? இதுல இருந்து என்ன மைனஸ் பண்ணுனா, see this word is very very important. Depreciation actually allowed. Rate of depreciation இல்ல, actually allowed. This actually allowed இது மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது இஸ் a closing WDV. ஓப்பனிங் பிளஸ் அடிஷன்ஸ் மைனஸ் டெலிஷன்ஸ், இது கூட நம்ம டெப்ரிசியேஷன் கழிக்கும் போது we get closing WDV.
புரிஞ்சதா? புரிஞ்சதா? கிளியர்? நவ் this actually allowed depreciation ன்றது எவ்வளோ அப்படின்னா if the asset is purchased but not put to use அப்படின்னா அதுக்கு மேல no depreciation. இங்க பாரு, நான் இந்த அசெட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன், அசெட் வேல்யூவை ஆட் பண்ணேன், ஆனா அதுக்கு இங்க என்ன பண்ணக்கூடாது, டெப்ரிசியேஷன் போடக்கூடாது. கிளியரா? ஜஸ்ட் பிகாஸ் இங்க ஒரு வேல்யூ உனக்கு காட்டுதுன்னு வச்சுக்கோ, இதுக்கு மேல 19 ரூபா பிளாக் ஆஃப் அசெட் போட்டிருக்க கூடாது. என்ன ரேட் அப்ளிகபிளா அதை அப்படி போடக்கூடாது. இதுல 15% என்னடா, ஃபுல் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன், கரெக்டா? பட் திஸ் 10 lakhs includes asset used for less than 180 days and asset not put to use, கரெக்டா? ஆமாவா? அப்போ டிவைட் பண்ணி எதுக்கு எவ்வளோன்னு பார்த்து தான் டெப்ரிசியேஷன் நீ ரெக்கார்ட் பண்ணு. கிளியரா? பிகாஸ் நம்ம இங்க என்னவா மெயின்டைன் பண்றோம், பிளாக்ஸா மெயின்டைன் பண்றோம். பிளாக்ஸ்ல என்னன்னு சொன்னோம், depreciation is provided on the aggregate value of the block of the asset and not on individual assets, கரெக்டா? அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, அக்ரிகேட் வேல்யூ மேல போடாம உள்ள இருக்கிற அசெட்ஸ்குள்ள அதோட யூசேஜை பொறுத்து நீ ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கணும். கிளியர்? கிளியரா நாட் கிளியரா? ஓகே ஓகே. if it is put to use for less than 180 days only in the year of purchase half rate of depreciation is provided. நான் next year தான் put to use பண்றேன், even if it is for less than 180 days நான் எவ்வளோ depreciation provide பண்ணிக்கலாம், full depreciation provide பண்ணிக்கலாம்னு சொன்னேனா, only இந்த year நான் வாங்கியிருக்கேன் கண்ணா, this is the year of purchase, this year நான் 180 daysக்கு கீழே put to use அப்படின்னா you can provide half rate of depreciation. Any other cases full depreciation is provided. Clear? Okay. If an asset is used for 365 days in a year, நான் 360 நாள் யூஸ் பண்ணியிருக்கேன், 30ஆம் தேதி கொண்டு போய் அதை வித்துட்டேன், but it is sold on used on 31/3 it is sold அப்படின்னா no depreciation is allowed on such asset. இங்க என்ன பண்ண பாரு, listen இங்க என்ன பண்ண, this is my opening WDV, கரெக்டா? அது கூட additions add பண்ணேன். இங்க whatever is my asset sold அதோட வேல்யூவை மைனஸ் பண்ணிக்கிட்டேன். I didn't provide depreciation on that. புரிஞ்சுதா? அப்போ ஒரு அசெட்டை நீ நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் பண்றனா மட்டும்தான் அதுக்கு நீ டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணும். இந்த வருஷம் நீ 364 யூஸ் பண்ணிட்டு கடைசி நாள் வித்தா கூட அந்த அசெட் மேல டெப்ரிசியேஷன் கிடையாது. கிளியரா? காப்பி டவுன். இங்க இருந்தானே எழுதணும்.
Copy. சீக்கிரம் எழுதுடா. காப்பிட்டா. ம் ம் டேய், நான் ஹைலைட் பண்ணியிருக்க கீவேர்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணி எழுது. ம் மேலையா?
closing WDV எழுதியாச்சா? Done? Copy down. Done? No. Write an example. Question. இன்னும் அடிஷ்னல் டெப்ரிஷியேஷன் இருக்கு, அன்அப்சார்ப்டு டெப்ரிஷியேஷன் இருக்கு, காஸ்ட் ஆஃப் அசெட் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சுன்னா டெப்ரிஷியேஷன் முடிஞ்சிடும். பட் மேஜர் பார்ட் இஸ் ஓவர். அடிஷ்னலும் அன்அப்சார்ப்டுலாம் குட்டி குட்டி தான். காஸ்ட் ஆஃப் அசெட் மட்டும் இந்த மாதிரி ஒரு டேபிள் வரும். மற்றபடி எவ்ரி திங் இஸ் டன். கிளியரா? ம். நவ் ரைட் an எக்ஸாம்பிள். அடிஷ்னல் டெப்ரிஷியேஷன் முடிஞ்சா மேஜர் பார்ட் ஓடுறா. ம் ம் மை opening WDV of the block of my asset எவ்வளோனா, opening WDV of the block of asset is 10 lakhs. ஓகேவா? asset acquired of the same class எந்தெந்த டேட் அன்னைக்கு அப்படின்னா on 15th of 23 2 lakhs வேல்யூ இருக்க asset பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? on 18th 12, let's say, okay, 18/12 வச்சுக்கோ. 18/12/23 it's 3 lakhs. இந்த இயரோட தான். ஓகேவா? now sale of asset sold on 15/2/24 value 4 lakhs. சரியா? calculate the depreciation amount. Calculate depreciation amount allowed under section 32 assuming the rate is 15%. சரியா? assuming the rate is 15%. ஆன்சர் சொல்றீங்களா? can you guys try?
Listen, Ra. Now, let's go to scenario 1. Format in a computation of depreciation. Computation of depreciation under section 32. Yes or no? Yes or no? No. Particulars amount. Clear? What is the opening WDV? எவ்வளோ 10 lakh rupees. Correct? Yes or no? Add asset purchased during the year. அம்மாவா இதுக்கு கீழே என்னென்ன சப்டிவிஷன்ஸ் எழுதணும்? more than or equal to 180 days asset purchased இது, less than 180 days asset purchase இது, எஸ் அம்மாவா not put to use இது பார்க்கணுமா? அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் asset sold during the year. Correct? Only my actual selling price should be considered. எஸ்ஸா அதுக்கப்புறம் வரது தான் என்னது? is my WDV for the purpose of depreciation. ஆமாவா? ஆனால் இங்கே வர எல்லா வேல்யூக்கும் நான் depreciation ப்ரொவைட் பண்ணிடுவேனா? No. I should deduct only my depreciation actually allowed under section 32. Correcta? Yes or no? Vara answer will be my closing WDV of my block. Correct? Now, what is my opening WDV? 10 lakhs. Asset purchase during the year irukku. Okay va? More than 180 days na cut off date enna? Up to 3rd of October வாங்கியிருக்கணும். Means 310. ஆமாவா? On or after 4th of Octoberலேருந்து நீ வாங்கியிருந்தீனாலும் அது என்ன தான் வரும்? 180 டேஸ்க்கு கம்மியாக தான் வரும். கரெக்டா? இப்போ அப் டு 180 டேஸ் பர்ச்சேஸ்டு என்ன இருக்கு? திஸ் இஸ் பிஃபோர் 3rd of October. 15 minus அப்போ எவ்வளோ இது? 2 lakhs. கரெக்டா? And this asset is purchased after 4/10/2023, less than 180 days. ஆட் பண்ணிக்கிட்டா? அப்போ டோட்டல் அடிஷன்ஸ் எவ்வளோ? 5 lakhs. டோட்டலாக இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்கு? 15 lakhs worth இருக்க அசட் இருக்கு. இப்போ என்னோட செல்லிங் பிரைஸ் ஆஃப் த அசட் என்ன? இட் இஸ் சோல்ட் ஆன் February. இந்த டேட் எனக்கு மெட்டீரியலா? அடிஷன்ஸ்க்கு தான் மெட்டீரியல், டெலிஷன்ஸ்க்கு நான் மெட்டீரியல் இல்லை. ஓகே, எவ்வளோ? 4 lakhs worth of asset is sold. Correcta? Now, what is that WDV? Purpose of depreciation. 11 lakhs is my WDV. Correcta? இந்த 11 lakhs மேலேயும் 15% போட்டுடலாமா? Can I put 11 lakh into 15%? No. No. Correcta? Amount actually allowed எவ்வளோ அப்படின்னா, in case of asset purchase but not put to use, there is no depreciation on that. Correcta? Asset is purchased in the previous year and put to use for less than 180 days na half rate. ஆமாவா? more than whatever is the balance, அதுக்கு மேலே எவ்வளோ பண்ணும்? full rate of depreciation கொடுக்கணும். கரெக்டா கண்ணா? இப்போ இந்த சினாரியோவில் அப் டு 3rd of October means less than 180 days எவ்வளோ? 3 lakhs. more than 180 days எவ்வளோ? அப்போ 3 lakhs மேலே நான் என்ன பண்ணும்? இங்கே asset purchased but not put to use ஏதாவது இருக்கா? கிடையாது. Now what is my value? 3 lakhs into 3 lakhs into 20 எப்படிடா 22,500 as answer. 15% divided by 2 போட்டுக்கிட்டா
half rate of depreciation எவ்வளோ வருது 22,500 is my amount. What is my balance? எப்படி வந்துச்சு 11 lakh minus 11 lakhs minus 3 lakhs எவ்வளோ கண்ணா 9 lakhsக்கு எவ்வளோ depreciation போடணும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாடா நான் கேட்டதுக்கு 8 lakhs into what rate மா திவ்யா புரியுதா திவ்யா 15%. 8 lakh into 15%, 1,20,000 rupees. Correct? Now what is this is my depreciation allowed. அம்மாவா எவ்வளோ 1,42,500. இந்த அமௌண்ட்டை தான் எடுத்துட்டு போய் இங்க என்ன பண்ணணும் டிடக்ட் பண்ணணும். 11 lakh மேல 15% போட்டிருந்தா எவ்வளோ வந்திருக்கும் 1,65,000 வந்திருக்கும். பட் வாஸ் தட் 1,65,000 allowed here? No. எவ்வளவுதான் அலோவ் பண்றான் 1,42,500. அப்ப ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ கிளியரா see remaining block of asset க்கு you can put which means proportionate நீ போடல கண்ணா see you have நீ மா இதுவே அக்கவுண்டிங்ல பாத்தீனா நீ எங்க பிப்ரவரி வரைக்கும் யூஸ் பண்ணிருக்க அப்ப பிப்ரவரி வரைக்கும் நீ என்ன பண்ணுவ டெப்ரிசியேஷன் போடுவ மார்ச்க்கு டெப்ரிசியேஷன் போட மாட்டே ஆனா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அந்த 6 lakhs இந்த 4 lakhsக்கான அசெட் இதுக்குள்ள தான் இன்க்ளூடட் என்னோட ஓப்பனிங் WDV 10 lakh டா 5 lakhs நான் ஆட் பண்ணனா 15 lakhs இதுல நான் எவ்வளவு கழிச்சுக்கிட்டேன் 3 lakhsக்கானத half ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் மீதி 12 lakhs இருந்தது கரெக்ட்டா this 12 lakhs includes 4 lakh assets sold and remaining 8 lakhs கரெக்ட்டா இந்த 8 lakhsக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன் புரிஞ்சதா ஓகேவா அக்கவுண்டிங்ல உனக்கு அலோவ் பண்றான் ஆனா இங்க அக்கவுண்டிங்ல உனக்கு அலோவ் பண்றான் பட் as per income tax act டேய் 365 days நீ மூணாவது நாளும் யூஸ் பண்ணிருக்க 31ஆம் தேதி சாயந்தரம் வித்துட்டேனா நோ டெப்ரிசியேஷன் புரியுதா அதாவது அந்த அன்னைக்கு நீ நம்ம டெப்ரிசியேஷன் என்னைக்கு போடுவோம் எண்ட் ஆஃப் த இயர் 31ஆம் தேதி சாயந்தரம் தான் டெப்ரிசியேஷன் போடுவோம் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ற டைம்ல தான் டெப்ரிசியேஷன் போடுவோம் அந்த அன்னைக்கு உன் கையில அசெட் இருந்தா மட்டும்தான் அதுக்கு டெப்ரிசியேஷன் உன் கையில அசெட் இல்ல அப்படின்னா இன்கம் டாக்ஸ்ல உனக்கு டெப்ரிசியேஷன் இல்ல அக்கவுண்டிங்ல நீ கொடுப்ப சரியா அதுக்கு தான் இங்க நம்ம என்ன எழுதுறோம் டெப்ரிசியேஷன் அலௌடுன்னு எழுதுறோம் ஒரிஜினல் டெப்ரிசியேஷன் இஸ் 11,65,000 பட் வாட் இஸ் அலௌட் ஹியர் நீ இதுவே அக்கவுண்டிங்ல போட்டேன்னா எவ்வளவு போடுவ இந்த 15 lakhsக்கு நீ டெப்ரிசியேஷன் போடுவ அம்மாவா இல்லையா போட்டிருப்ப இன்கம் டாக்ஸ்ல உனக்கு நான் அலோவ் பண்ணல புரிஞ்சுதா காப்பி others make it fast மா இந்த செகண்ட் சினாரியோ என்னடா நடக்கும் this is scenario 1 scenario 2ல சேமா 10 lakhs தான் 2 lakhs 3 lakhs total 15 lakhs but deletions எவ்வளோ 14 lakhs இருக்கு remaining WDV available எவ்வளோ 1 lakh இந்த 1 lakh
நான் இந்த half ரேட்டுக்கு allocate பண்ணட்டுமா இல்ல full ரேட்டுக்கு allocate பண்ணட்டுமா? this 1 lakhல என்ன இருக்கு? 3 lakhs worth இருக்கு asset இருக்கு. But I have only 1 lakh WDV for the purpose of depreciation. இப்போ இந்த 1 lakh தூக்கி half ரேட்ல போடவா இல்ல full ரேட்ல போடவா எப்படி கன்சிடர் பண்ண? In case if there is any half rate depreciation, first நீ அதுக்கு போட்டுக்கோ. இது போக பேலன்ஸ் இருந்தாதான் இங்க வரணும் full ரேட்டுக்கு. அப்போ this 1 lakh balance will be given half rate of depreciation. புரிஞ்சதா? உன் closing WDV value எவ்வளவு இருக்கும்? 92,500. Understood-ஆ? Understood-ஆ? Try this question, Ra. Good question. சீக்கிரம். A newly qualified chartered accountant, Mr. Dhanwal, commenced a practice and has acquired the following asset in his office during the previous year 25-26 at a cost shown against each item. சரியா? Items ஓட cost இங்க கொடுத்திருக்காங்க. Calculate the amount of depreciation that can be claimed for his professional income for the assessment year 26-27. Assume that the asset was purchased by way of account payee check. ஓகேவா? என்னென்ன அசெட் வாங்கியிருக்காங்க? கம்ப்யூட்டர்ஸ் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ்க்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் ரேட்டு? டெப்ரிசியேஷன் ரேட் எவ்வளோ? 40%. கம்ப்யூட்டர் யூபிஎஸ்க்கு 40%. கம்ப்யூட்டர் பிரிண்டர்ஸ்க்கு ஓகே. புக்ஸ் அதர் தேன் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் 12,000. மற்றதுக்கெல்லாம் இன்க்ளூடிங் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்தால் 40% தான். Office furnitures acquired for practicing CA. Office furnitures. Plant and machinery. Other plant and machinery na 15%. Furnitures ka 10%. Okay ba? Laptops. Okay. So acquisition, date of acquisition இருக்கு. இதுல எது more than 180 days, less than 180 days எதுன்னு செப்பரேட் பண்ணிட்டு put to use எதுன்னு பார்த்துட்டு எந்த டேட் எடுத்துக்கணும்? டேட் ஆஃப் அக்விசிஷனா இல்ல put to use? So this date is material immaterial. What is the financial year? 25-26. எல்லாமே put to use in 25-26 தான். No problem. அப்பனா ட்ரை பண்ணுங்க. Make it fast. அப்போ இங்க ரெண்டு பிளாக் இருக்கு. பிளாக் 1 is 40%. கரெக்டா? பிளாக் 2 என்ன? 10% asset. பிளாக் ஆஃப் அசெட்ல தான் போடணும். Make it fast. Try. Make it fast. அவன் என்ன சொல்றான்? கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் மட்டும் தான்டா கேட்குறான். டெப்ரிசியேஷன் மட்டும் எனக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க. கம்ப்யூட்டேஷன் வேணாம். ஏன்னா இங்கே ஓப்பனிங் டபிள்யூடிவிலாம் எதுவும் இல்லை. எல்லாமே பர்ச்சேஸ் டியூரிங் தி இயர் தான். திவ்யா ட்ரை.
64. Correct. வந்துதா எப்படிடா? Now listen. This is put to use தான் பார்க்கணும். கரெக்டா? எதெல்லாம் more than 180 days? 1, 2, 3, 4 are more than 180 days. கரெக்டா? This is less than 180 days. Half rate of depreciation தான் ப்ரொவைட் பண்ணும். இப்போ block 1, block 2 எடுத்துக்கலாம். This is block 1, block 2. Block 1 is for 40% depreciation இருக்கிறது, 10% depreciation இருக்கிறது. 10% depreciation is furnitures எவ்வளோ? 3 lakhs into full rate of depreciation more than 180 days தானே. அப்போ 3 lakhs into 10% 30,000 is my block 2 ஓட depreciation. block 1 ஓட depreciationல less than 180 days யார் இருக்கா, more than 180 days யார் இருக்கான்னு பார்க்கணும். ஆமாவா? less than 180 days யார் யாரெல்லாம்? UPS 8,500 ஒன்று, நெக்ஸ்ட் 43,000. 8,500 plus 43,000, 43,000, 51,500 into 20% slab அப்போ அதுக்கு half rate தான் ப்ரொவைட் பண்ணும், because these are put to use for less than 180 days. எவ்வளோ? 51,500 into 20%. ஒரு நிமிஷம். 10,300. கரெக்டா? more than 180 days எதெல்லாம்? 1, 2, 3 அவ்வளோதான். கரெக்டா? 35,000 plus 12,500 plus 13,000 எவ்வளோ? 60,500. கரெக்டா? இந்த 60,500 ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 40% போட்டோம்னா 24,200. கரெக்டா? ஆட் பண்ண வருதா? 24,200 plus 10,300 plus 30,000, 64,500. கிளியரா? கிளியரா? ஓகேவா? up to 180 days யாரு? more than 182 days யாரு? 180 days. 182 days எங்க பார்த்தோம்? residential status. Clear? Okay. Now write next heading, additional depreciation. Additional depreciation. இல்லையாச்சா? section 32 2A 32 1 2A. ஒரு நிமிஷம் நான் எழுதி தரேன். section 32 1 2A. okay. additional depreciation. additional depreciation. additional depreciation என்ன? நார்மல் டெப்ரிசியேஷன் இப்போ போட்டோம்ல 15%, 40%, அது கூட அடிஷ்னலாக இன்னொரு டெப்ரிசியேஷன் போடுவோம். எல்லாருக்கும் போட மாட்டோம். குறிப்பிட்ட ஆளுங்களுக்கும் குறிப்பிட்ட அசட்ஸ்க்கும் தான். ஓகேவா? ஸோ வாட் இஸ் மீன் பை அடிஷ்னல் டெப்ரிசியேஷன்? depreciation in addition to normal depreciation is additional depreciation.
additional depreciation is allowed only if four conditions are satisfied. Only if four conditions are satisfied. Okay va? First condition, assessee is engaged in the manufacturing business. என்ன business டா? Manufacturing business. Manufacturing or production. Manufacturing or production business of any articles or things. சரியா? Assessee is engaged in a manufacturing business, or assessee is engaged in the business of power generation, power distribution and power transmission. Transmission ku distribution ku enna difference? டிரான்ஸ்மிஷன்னா தூக்கிட்டு போய் கொடுக்கறதா இல்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கறதா? அது கேபிள் வேலை. லிசன், டிஸ்ட்ரிபியூஷன்னா இங்க ராயப்பேட்டா ஏரியாவுக்கு மட்டும், ஓகேவா? ராயப்பேட்டா ஏரியாவுக்கு மட்டும் இங்க இருக்கிற ஹவுசஸ் அண்ட் ஷாப்ஸ்க்கு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா இட் இஸ் அ பவர் டிஸ்ட்ரிபியூஷன். பவர் டிரான்ஸ்மிஷன்னா இப்போ சென்னையில இருந்து ஆந்திராவுக்கு நீங்க பவரை கொடுக்குறீங்க, then it is a transmission. Clear? Okay, so assessee is engaged in the business of power distribution, power generation, power transmission, as well as in the business of manufacturing or production of any articles or things. Correct? Power units vechirukka plus you are engaged in the business of power generation and transmission na, sorry, generation and distribution na, I am giving you an option to opt SLM or WDV. SLM போறனா மட்டும் தான் இண்டிவிஜுவல் அசெட்ஸ்க்கு நீ என்ன பண்ண முடியும்? டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். பார்த்தமா? ஞாபகம் இருக்கா? ஸோ அடிஷனல் டெப்ரிசியேஷன் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? நான் பண்ற பிஸ்னஸ் இது 4ல ஒன்னா இருக்கணும். வாட் இஸ் த பிஸ்னஸ்? மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆர் திங்ஸ், பவர் ஜெனரேஷன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பவர் டிரான்ஸ்மிஷன். கிளியர்? கிளியர்? அப்போ கொஸ்டின்ல assessee is a manufacturer or assessee is a distributor of power னு சொன்னா மட்டும் தான் நீ என்ன பண்ணணும்? அடிஷனல் டெப்ரிசியேஷனை பத்தி யோசிக்கணும். புரிஞ்சதா? கொஸ்டினை கிளியரா படிக்கணும். ஓகே, நவ் வாட் இஸ் த செகண்ட் கண்டிஷன்? ஓகே, இப்போ assessee பத்தி 2 கண்டிஷன். assessee is opting only optional tax regime. optional na idra old tax regime குள்ள போனா மட்டும் தான் உனக்கு என்ன வரும்? additional depreciation வரும். இல்லனா பை தான். ஓகேவா? ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். இப்போ அசெஸியை பத்தி 2 பாயிண்ட் பார்த்துட்டோமா? இப்போ அசெட்டை பத்தி பார்க்குறோம். எந்த அசெட் மேல அடிஷனல் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா ஒன்லி இஃப் இட் இஸ் அ நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி. என்னவா இருக்கணும்?
நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி. அதுல நீ என்னவா இருக்கணும், அதெல்லாம் நீ வச்சிருந்தா கூட யூ ஷுட் பி என்கேஜ்ட் இன் ஆல் திஸ். ஆஸ் வெல் அஸ் நீ எந்த டாக்ஸ் ரெஜிம்குள்ள போகணும், ஆப்ஷனலுக்குள்ள போகணும். மா நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரினா அதுக்கு என்ன அர்த்தம்? செகண்ட் ஹேண்டா இருக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் பி எ செகண்ட் ஹேண்ட் மிஷினரி. ஓகேவா? ஸோ இதுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, it is not used by any other person inside or outside India. நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் மிஷினரி இம்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோ, அதுக்கு டெப்ரிசியேஷன் இல்லை. என்னடா கேட்ட? ம் ம் சொல்றேன் இன்னும் முடியல, இரு. யாருக்குன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, it is allowed only on new plant and machinery. ஓகே, நெக்ஸ்ட் அசட்டுக்கு one additional depreciation is allowed only if WDV method is followed. Only if WDV method is followed. அப்போ கண்ணா, I am running a power unit. கரெக்டா? I am given an option to follow SLM method. எஸ்ஸா நோவா? SLM ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்போ எனக்கு அடிஷனல் டெப்ரிசியேஷன் கொடுப்பானா? எனக்கு நீ தான் ஆப்ஷன் கொடுக்குற எஸ்எல்எம் போலான்னு. அப்போ எனக்கு WDV நான் போகாம SLM போறேன், ஐ அம் ரன்னிங் அ பவர் யூனிட். வெதர் வில் யூ ப்ரொவைட் மீ அடிஷனல் டெப்ரிசியேஷன்? பவர் யூனிட்ஸ் ரன் பண்றேன்னா அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். SLM போறதுனால எனக்கு அடிஷனல் டெப்ரிசியேஷன் கொடுப்பியா மாட்டியா? நோ நோ. அடிஷனல் டெப்ரிசியேஷன் இஸ் அது என்ன, சேஞ்ச் இன் எஸ்டிமேஷனா இல்ல சேஞ்ச் இன் மெத்தடா? Depreciation is a change in method or change in estimation? Depreciation from SLM to WDV ன்றது change in method of depreciation இல்ல change in estimation கேக்குறேன். ஏதோ ஒன்று தான் இருக்க முடியும். இது எப்படி ரெண்டும் இருக்கும்? மெத்தடா இருந்தா மெத்தடுக்குள்ள தான் நீ எஸ்டிமேட் பண்றன்னு அர்த்தம். டே நீ 10% to 15% டெப்ரிசியேஷன் மாத்திரனா அது வேற கதை. SLM to WDV, WDV to SLM என்னன்னு கேக்குறேன். சேஞ்ச் இன் மெத்தடா? சரி, இது எழுதிக்கூடா. what are the 4 conditions to get additional depreciation? அசசிக்கு 2, அசட்டுக்கு 2. இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டுமே உனக்கு என்ன கொடுப்பேன், அடிஷனல் டெப்ரிசியேஷன் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 2 பாயிண்ட் அசசிக்கு. அசசி should be engaged in the business of manufacturing or production of articles or things, and he should be engaged in the business of power generation, power distribution and power transmission. And assessee should follow என்ன மெத்தட் தான், ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம். இப்போ அசெட்ல 2 பாயிண்ட். அசெட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரியா தான் இருக்கணும். கரெக்டா? அண்ட் செகண்ட் பாயிண்ட் WDV depreciation ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும்தான் I'll giving you additional depreciation. ஓகேவா? இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, this நியூ அசெட்னு சொல்றான்ல, it is other than ships and aircrafts.
அப்படின்னா என்ன அர்த்தம்? செகண்ட் ஹேண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ்க்கும் செகண்ட் ஹேண்ட் ஷிப்ஸ்க்கும் அடிஷனல் டெப்ரிசியேஷன் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? காப்பி 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 ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதணுமா? எது வரைக்கும் எழுதியாச்சு? இந்த பாயிண்ட் மட்டும் அப்போ நோட் பண்ணிக்கோங்க. Okay, now notes. Additional depreciation is யாருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ரேட் ஆஃப் அடிஷனல் டெப்ரிசியேஷன் எவ்வளவா இருக்குண்டா? What is the rate of additional depreciation? 20% only. எந்த அசெட்டா இருந்தாலும் சரி, ஓகேவா? நீ எந்த அசெட் வாங்கியிருக்கனாலும் அடிஷனல் டெப்ரிசியேஷன் உனக்கு நான் இவ்வளோ தான் கொடுப்பேன். லெட் இட் பி a 40% டெப்ரிசியபிள் அசெட் அண்ட் அடிஷனல் டெப்ரிசியேஷன் எவ்வளோ தான்? 20% தான். See, இந்த 40% நீ நார்மலாகவே ப்ரொவைட் பண்ணிப்ப. லெஸ் தேன் 180 டேஸா இல்லை மோர் தேன் 180 டேஸான்னு பார்த்துட்டு நீ என்ன பண்ணுவ? ப்ரொவைட் பண்ணிடுவ. இந்த 20% மோர் தேன் 180யா லெஸ் தேன் 180யான்னு பாரு. ஓகேவா? இந்த 1 லேக் நீ அசெட் வேல்யூன்னு வச்சுக்கோ. 40,000 எவ்வளோ? 40% எவ்வளோ? 40,000 இஸ் நார்மல் டெப்ரிசியேஷன். அடிஷனல் டெப்ரிசியேஷன் 20%. திஸ் ஆல்சோ புட் டு யூஸ் ஃபார் மோர் தேன் 180 டேஸ்னா தான் நம்ம இது கொடுப்போம். அப்போ இது கொடுத்துருக்கோன்னா 20% அப்ளிகபிள். 1 லேக் மேலே 20% எவ்வளோ? அப்போ எவ்வளோ டெப்ரிசியேஷனு? மீதி எவ்வளோ வேல்யூ ஆஃப் த அசெட்டு? அவ்வளோதான். கம்மி, பாதி பாதி. எதுனாலும் பாதி பாதி தான். சரியா? Now, second point. So, what is the rate of additional depreciation? Only 20% is provided. Second point. Additional depreciation is provided in which previous year? இப்போ பிரவீன் கேட்டான்ல, அப்போ எல்லா வருஷமும் நான் 40% plus 20% 60% claim பண்ணிக்க முடியுமா? முடியுமா? முடியாது. See, this is additional depreciation benefit. Additional depreciation benefit. இது உனக்கு பெனிஃபிட்டா இல்லை லாஸாடா? பெனிஃபிட் தான். பிகாஸ் யூ கேன் கிளைம் 20,000 ரூபாய் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ். ப்ராஃபிட் 20,000 ரூபாய்க்கு உனக்கு கம்மியாகும். இஸ் allowed only once for an asset. அசசிக்கு இல்லை, அந்த ஒரு பர்டிகுலர் அசெட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒரே ஒரு டைம் தான் உனக்கு அடிஷனல் டெப்ரிசியேஷன் கொடுப்பேன். Okay, that is only in the first year in which என்ன அசெட் வாங்கியிருக்கணும்னா நியூ அசெட் எக்ஸப்ட் ஷிப்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ். ஓகேவா? only if the new asset is purchased இல்லை put to use. put to use in the previous year. ஓகேவா? இப்போ நான் ஒன்று கேட்குறேன். நான் 40% வேல்யூ இருக்க ஒரு அசெட் வாங்கியிருக்கேன், கரெக்டா? நவ் நான் வாங்கினது இஸ் லெஸ் தேன் 180 டேஸ். நவம்பரில் வாங்கிட்டேன். அப்போ இந்த 40% எனக்கு எவ்வளோ தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க? 20%. இட் இஸ் அ நியூலி பர்ச்சேஸ்ட் அசெட். ஓகேவா? அப்போ இதுக்கு எனக்கு என்ன கொடுப்பாங்க? அடிஷனல் டெப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. ஆனால் சின்ஸ் இட் இஸ் லெஸ் தேன் 180 டேஸ் எவ்வளோ?
10% தான் நான் கிளைம் பண்ண முடியும். 40ல 20%னா 20ல 10% தான் கிளைம் பண்ண முடியும். மா இந்த 10% 20% வருஷம் வருஷம் நான் கிளைம் பண்ணிக்க முடியும். என்ன பண்ண முடியும்? இந்த நார்மல் டெப்ரிசியேஷன்ரா வருஷம் வருஷம் கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த அடிஷனல் டெப்ரிசியேஷன் இந்த அசெட்டுக்கு ஒன்லி ஒன்ஸ் மட்டும் தான் என்னால் கிளைம் பண்ண முடியும். அப்போ ஜஸ்ட் பிகாஸ் நான் லெஸ் தேன் 180 டேஸ் வாங்கியிருக்கன்றதுனால எனக்கு இந்த வருஷம் எவ்வளோதான் 10% தான் கொடுக்குறான். அப்போ ரிமைனிங் இந்த 20ல இருக்க ரிமைனிங் 10% கொடுப்பானா மாட்டானா? ஒன்லி இந்த ஃபர்ஸ்ட் இயர் the new asset is put to use னு சொல்றான். இப்போ கொடுப்பானா மாட்டானா? ரெண்டு விஷயம். எனக்கு இது கிடைக்கிறது ஒன்லி ஒன்ஸ். கண்டிஷன் என்ன? additional depreciation is provided on the new asset in the first year it is put to use. இந்த வருஷமே வாங்கி இந்த வருஷமே put to use but the days becomes less than 180 days. அப்ப எனக்கு திரும்ப கொடுப்பானா மாட்டானா? எதை வச்சு சொல்ற? கொடுப்பானா இல்ல கொடுக்கணும்னு நீ கேக்குறியா? ஆன்லைன் திவ்யா வாசுகி எனக்கு தெரியாது கொடுக்கணும் அப்படின்ற. Listen, when a new asset is purchased and put to use for less than 180 days, provision என்ன? Only 50% of depreciation rate can be claimed is allowed. ஆமாவா? இப்போ நம்ம யாரை பத்தி பேசுறோம்? அடிஷனல் டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 20% ரேட்டு. கரெக்டா? இந்த ஃபர்ஸ்ட் இயர் புட் டு யூஸ் less than 180 days less than 180 days you can claim தாராளமா 10% of depreciation. என்னது இது? அடிஷனல் டெப்ரிசியேஷன். கரெக்டா? இந்த செகண்ட் இயர் that is in the next year 10% remaining 10% can be claimed. ஓகேவா? ஓகேவா? எதனாலனா நீ உனக்கு நான் கொடுக்கிறது ஒன்ஸ் இன் லைஃப் டைம். இந்த அசட்டுக்கு அசசிக்கு இல்ல, இந்த அசட்டுக்கு நான் ஒன்லி ஒன்ஸ் தான் கொடுக்குறேன். அண்ட் யூ ஆர் என்கேஜ் இன் த நான் சொல்ற பிசினஸ்க்குள்ள இருக்க. இது இது see my motive is to promote these industries. அதனால தான் நான் உனக்கு என்ன பண்றேன், எப்படி 1920ல மோட்டார் வெஹிக்கிளோட மார்க்கெட் டவுன் ஆச்சோ அப்போ உனக்கு நான் அடிஷனல் டெப்ரிசியேஷன் கொடுத்தேன். 15ல இருந்து 20 சாரி 15ல இருந்து 30 கொடுத்தேன், 30ல இருக்கிறத 45க்கு கொடுத்தேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரோமோட் தட் இண்டஸ்ட்ரி. புரியுதா? நான் சொல்ற கண்டிஷன் நியூ அசெட்டா இருக்கணும். நான் சொல்ற பிசினஸ் நீ பண்ணணும், ஆப்ஷனல்குள்ள போகணும் அண்ட் WDVல ஃபாலோ பண்ணணும். எல்லாமே நீ பண்ணியிருக்க. ஆனா உனக்கு முன்னால லெஸ் தென் 180 டேஸ்ல தான் அந்த அசெட்டை யூஸ் பண்ண முடிஞ்சதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் மீதி உனக்கு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் கொடுக்கறத நான் புடுங்கிக்கல. ஐ எம் கிவிங் யூ தாராளமா இந்த நெக்ஸ்ட் இயர். கிளியரா? கிளியரா? காப்பிட்டோம். என்னன்னு? ம் 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 ஓ, என்ன டெப்ரிசியேஷனுக்கோசரம் அவன் அவ்வளோ வாங்கினதை விடுவானா? ம் 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 அப்படியும் வச்சுக்கலாம். கொடுக்குறான். சரியா? எழுதிக்கோ எழுதிக்கோ, சீக்கிரம் எழுதிக்கோ. மேக் இட் ஃபாஸ்ட். ஆனா என்ன பிரச்சனை?
இந்த இடத்துலையும் அவர் எங்கே இருக்கணும்? ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம்குள்ளே இருந்தால் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட் இயரும் அவர் என்ன பண்ணிடக்கூடாது? ஜம்ப் அடிச்சிடக்கூடாது. ஆப்ஷனல்குள்ளே இருந்தால் மட்டும்தான் 10% கிளைம் பண்ண முடியும். செகண்ட் இயரே கிளைம் பண்ண முடியாது. செகண்ட் இயரும் ஓடிஆர்ல தான் இருக்காரா? அப்போ கிளைம் பண்ண முடியாது. செகண்ட் இயர் இந்த 10% அவர் கிளைம் பண்ணது தான். தேர்ட் இயர்லாம் உனக்கு அப்ளிகபிளே இல்லை சாமி. போகலாம், பட் வித் கண்டிஷன். see if you are being a business guys, நீ எத்தனை முறை தான் மாற முடியும்? only once in your lifetime தான் மாற முடியும். இப்போ டிடிஆருக்குள்ள போயிட்ட ஓடிஆருக்கு மறுபடியும் வந்துட்டேன்னா மறுபடியும் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. அது இப்போ வரைக்கும் இருக்க ப்ரொவிஷனு. நாளான்னைக்கு வர பட்ஜெட்டில் என்ன வருமோ அதுதான். உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் மேக்கு தான் அப்ளிகபிளாக இருக்கும். இதை ஜானுக்கு கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஜானுக்கு அப்ளிகபிள் ஆகலாம். Because you guys would have started studying before 1 year also. நீ படிக்கிறதே பெருசு, அது அமெண்ட்மெண்ட்டும் சேர்த்து படிக்க என்ன படிப்பியாடா? இல்லையாச்சா? நெக்ஸ்ட் பாயிண்ட். எத்தனாவது பாயிண்ட் எழுதியிருக்கோம்? 2 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோமா? இப்போ தேர்ட் பாயிண்ட் நோட்ஸில். ஓகே. assessee is engaged in printing business or printing and publication business. ஓகேவா? இவங்களுக்கு அடிஷனல் டிப்ரிசியேஷன் வருமா? இஸ் இட் அ மேனுஃபேக்சரிங் ஆர் பவர் ஜென்ரேஷனுக்குள்ள வராது, பவர்ன்ற கான்செப்டுக்குள்ளாரே வராது. இஸ் இட் அ மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன்? see this is an amendment. earlier இப்படி இல்லை. only you are into actual manufacturing, raw material உள்ள போட்டு அவுட்புட் ஃபினிஷ்டு குட்ஸாக வரதுனால் அது மாதிரி திங்ஸ் மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு. பட் திஸ் வாஸ் அ ரீசன் அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ பிரிண்டிங் அண்ட் பப்ளிகேஷன் பிஸ்னஸ் நீங்கள் நடத்துறீங்கன்னா யூ கைஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் அ மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ். என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறேன் உன்னை? மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரியே உன்னை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ ஆம் அலோவிங் யூ த அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் பெனிஃபிட். ஓகேவா? மேக் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஜானுக்கு அப்ளிகபிள் ஆகும்டா. உங்களுக்கு செப்டம்பருக்கு கூட அப்ளிகபிள் ஆகுமா எனக்கு தெரியல. உங்களுக்கு கண்டிப்பா இல்லை. யூ கைஸ் ஆர் ரைட்டிங் இன் செப்டம்பரா? வராது.
ஓகே நவ் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? அடிஷ்னல் depreciation. First point என்ன? What is the additional depreciation point? Rate of depreciation is 20%. Additional depreciation can be claimed only once for an asset. 180 days லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா 10% அந்த இயருக்கு கிளைம் பண்ணிக்கோ. கண்டிஷன் இஸ் தட் புட் டு யூஸ். அண்ட் நெக்ஸ்ட் இயருக்கு நீ என்ன பண்ணிக்கலாம்? ரிமைனிங் 10% கிளைம் பண்ணிக்கலாம். தேர்ட் இயர்லேருந்துலாம் எதுவுமே இல்லை. பட் இதில் இன்னும் உள்ள இருக்க உள்குத்து என்ன? 2 இயரும் ஓடிஆர் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆமாவா? தேர்ட் ஒன் என்ன? பிரிண்டிங் அண்ட் பப்ளிகேஷன் பிஸ்னஸில் இருக்குன்னா நீ மேனுஃபேக்சரிங் மாதிரி நான் உனக்கு கன்சிடர் பண்ணிக்கிறேன். உனக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டும் அடிஷ்னல் டிப்ரிசியேஷனுக்கான பெனிஃபிட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? நவ் ஃபோர்க் லிஃப்ட் ட்ரக்ஸ் used in factory. அப்படின்னா என்ன? What is forklift? See these. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, எல்லாம் டபடபாவாக அடுக்கி வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே அடியில் போய் போட்டு ஃபுல்லையும் தூக்கிட்டு போவாங்கள்ல பாட்டில்ஸு இதெல்லாம். தீஸ் ஆர் ஃபோர்க்லிஃப்ட் ட்ரக்ஸ். இஸ் இட் அன் வெஹிக்கல்? Is it in vehicle? Vehicle தான். It is not considered as a vehicle. சரியா? It is considered as a plant and machinery in the factory. And இதுக்கு additional depreciation benefit நான் தரேன். புரிஞ்சுதா? This is not a transport vehicle. என்னடா? This is not a transport vehicle, so it is eligible for additional depreciation. Clear? என்னடா மா? only on new plant and machinery additional depreciation is provided. Plant and machinery குள்ள motor vehicles னு ஒன்னு பார்த்தோமா? Plant and machinery குள்ள தான motor vehicles. higher business பண்ணாலும் சரி, normal business பண்ணாலும், அதனால தான் இந்த ப்ரொவிஷன் கொடுக்குறான். Plant and machinery க்கு தான் நான் என்ன பண்றேன்? additional depreciation கொடுக்குறேன். ஃபர்னிச்சர் வாங்குறனால அதுக்கெல்லாம் தர மாட்டேன். Plant and machinery க்கு மட்டும் நான் என்ன கொடுக்குறேன்? additional depreciation கொடுக்குறேன். ஆனா அதுல இந்த forklift truck is not considered as a vehicle. சரியா? ஓகே. பட் ஸ்டில் நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்? additional depreciation கொடுக்குறேன். clear? ஓகே. ஸோ additional depreciationக்கான பாயிண்ட்ஸ் is all over. ஓகேவா? இதில் இப்போ அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இல்லைன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகே. நான் applicability of additional depreciation. என்னடா இது? என்ன பண்ணாலும் வர மாட்டேங்குது. உங்களுக்கு பட்டா? இப்பதான் முழிச்சிருக்கேன் அப்படின்றியா? நோ. see யாருக்கெல்லாம் additional depreciation provide பண்ண முடியாது அப்படின்னா, if it is a plant and machinery and it is a second hand, then there is no depreciation, additional depreciation. correct? yes or no? then plant and machinery used in office premises க்கு கொடுக்கலாமா இல்ல ஃபேக்டரியில இருக்கிறதுக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா? if it is used in the office premises also it is not given. okay va? any plant and machinery used in the residential places also it is not allowed.
ஓகேவா? எனி பிளான்ட் அண்ட் மிஷினரி இன் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாலும் அதுக்கு கொடுக்க முடியாது. நீ அங்க எல்லா நாளும் போய் இருக்க மாட்டீங்கல்ல. அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி as a vehicle or transportation vehicle இருக்கு அப்படின்னா என்னவா இருக்கு? டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள்ஸா இருக்கு.